Krishna. Hare Krishna. Hare Krishna. Om Namo Bhagavate Vasudevaya. 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 Hare Krishna. Hare Krishna. பாகவதம் 16ஆம் அத்தியாயம் பரிசுத்து கலியுகத்தை வரவேற்கும் விதம் பதம் 31. பாகவதம் முதலாங்காண்டம் 16வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம். மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதர். ஹரே கிருஷ்ணா. ஆத்மானாம் சானு சோசாமி பவந்த சம்ரோததாமம் தமம் தேவான் பித்ரூன் ருஷின் சாதூன் சர்வான் வர்ணாம் ததாச்சிரமான். ஹரே கிருஷ்ணா. பதம் 31 மொழிபெயர்ப்பு. நான் என்னை பற்றியும் தேவர்களின் சிறந்தவரான உம்மை பற்றியும் தேவர்கள் ரிஷிகள் திருலோகவாசிகள் பகவத்பக்தர்கள் மற்றும் மனித சமூகத்தின் வஸ்னாரமா முறையற்றின் பெற்றோர்கள் ஆகிய அனைவரையும் பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப பரிசித்து மாரசா இந்த கலியுகத்தை எப்படி வரவேற்கிறாருன்னு பாருங்க. மனித வாழ்வின் பூரணத்துவத்தை ஏற்படுத்த மனிதன் தேவர்கள் ரிஷிகள் பித்ருலோகவாசிகள் பாகவத பக்தர்கள் மற்றும் விஞ்ஞானபூர்வமான வர்ண ஆச்சிரம முறைகளை பின்பற்றுபவர்கள் ஆகியோருக்கிடையில் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். எனவே மனித வாழ்வுக்கும் மிருக வாழ்வுக்கும் உள்ள வேறுபாடு வர்ண ஆச்சிரம முறையில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. மேலும் இந்த முறை முனிவர்களின் அனுபவத்தினாலும் வழிகாட்டப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். பாருங்க, மனித வாழ்வின் பூரணத்துவம் ஏற்படுத்த மனிதன் தேவர்கள் ரிஷிகள் பித்ருலோகவாசிகள் பகவத் பக்தர்கள் மற்றும் விஞ்ஞானபூர்வமான வர்ண ஆச்சிரமம். வர்ண ஆச்சிரமம் என்ன? பிராமண சத்திரிய வைசிய சூத்திர வர்ணம். ஆச்சிரமம் கிரகந்த என்ன பிரம்மச்சாரி கிரகந்த பானஸ்பிரதம் துறவர். இதுக்கு போகுது பாருங்க. அப்ப இந்த வாழ்வு என்னத்துக்காக இது வருகுதுன்னு சொன்னா, எனவே மனித வாழ்வுக்கும் மிருக வாழ்வுக்கும் உள்ள வேறுபாடு வர்ணாசிரமத்திலான் இருக்கு. மிருக வாழ்வு வேற, மனித வாழ்வு வேற. அந்தந்த வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் தன் தொழிலை செய்து பகவான்கிட்ட பத்து செய்ய முறையும் அது வழிமுறைப்படி அவனுக்கு என்ன இயலுமோ அந்த வழிமுறைப்படி பத்து செய்யறது வர்ணாசிரமம். பிராமணன் நிலையை போய் சூத்திரன் செய்ய மேலாது சூத்திரன் வேலையை பிராமணன் செய்யவும் முடியாது. பாருங்க, இந்த வர்ணாசிரம முறை படிப்படியாக உயர்ந்து பரம சத்தியமான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் நமக்கு நித்திய உறவை ஸ்தாபித்து கொள்ளும் வரை உயர்கிறது. அப்ப இந்த வர்ணாசிரம முறைப்படி படிப்படியா உயர்ந்து போய் எங்க போய் முடியுது? பகவானை அறிகிறதுல போய் முடியுது. அப்ப இந்த வர்ணாசிரம தர்மம் மிருக உணர்வை மனித உணர்வாகவும் மனித உணர்வை தெய்வீக உணர்வாக மாற்றுவதற்காகவே பகவானால் ஏற்படுத்தப்பட்டதாகும். வர்ணாசிரம தர்மம் என்ன? மிருக உணர்வில் இருக்கிறவன் மனித உணர்வுக்கும் மனித உணர்வு தெய்வீக உணர்வுக்கும் பெற வேண்டும். அப்ப முட்டாள்தனத்தின் முன்னேற்றத்தால் இது மீறப்படும் பொழுது அமைதியும் முன்னேற்றமும் கொண்ட வாழ்வு முறை உடனே சீரழிந்து விடுகிறது. என்னத்தால? முட்டாள்தனமா மிருகவதை செய்யப்படுது, மரங்களை வெட்டுப்படுது, இயற்கையாலே எல்லா தண்டனையும் நடந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு பகவான் ஆன்மீக முறையில எதுவுமே நடக்காம வேதத்தை பின்பற்றாம மனம் போன போக்கில நடந்து கொண்டிருக்கிறதால என்ன நடக்குது? எங்களுக்கு வாழ்வு முறை உடனே சீரழிந்து விடுகிறது. அப்ப கலியுகத்தில் பகவானால் உண்டாக்கப்பட்ட வர்ணாசிரம தர்மத்தின் மீதுதான் முதலாக தாக்குதல் நடத்தப்படுகிறது. இதன் விளைவாக சிறந்த பிராமண தகுதிகளை பெற்றிருப்பவர் ஒரு சூத்திரர் என்று அழைக்கப்படுகிறார். பாருங்க, இந்த வர்ணாசிரம தர்மத்தின் மீதுதான் முதலான தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று சொன்னா கலியுகத்தின் தாக்கம் எப்படி வருது? ஒரு என்ன தர்மத்தின் மீதுதான் முதலாக தாக்கம் நடைபெறுகிறது. இதன் விளைவாக சிறந்த பிராமண தகுதிகளை பெற்றிருப்பவர் ஒரு சூத்திரர் என்று அழைக்கப்படுகிறார். இப்ப பார்த்தோம் என்று சொன்னா, சிருங்கி என்ன செய்தவன்? அவன் ஒரு பிராமணன், அவனுக்கு அறிவு இருக்குது. ஆனாலும் உடனே என்ன செய்யறான்? அப்படின்னு சாம்போடுறான் இல்ல பரிசித்து மகாராஜாக்கு. அப்பவே சர்க்குண மாதாஜி மீட்டிலே இருங்க பிளீஸ்.
அது வரைய ரெண்டு இது பண்ணணும்ப்பா எடுக்கணும். ஓகே. அப்ப என்ன ஒரு ஆளுன்ற பேர்ல வருது? 1+ ஆர் அது 1+ல இருக்கிறார்கள். ஒரு மீட் பண்ணுங்க. மேலும் ஒரு சூத்திரனின் தகுதியை பெற்றிருப்பதோ போலும் பொய் புறப்புரிமையின் காரணத்தினால் ஒருவன் பிராமணன் என்று பெயர் பெறுகிறான். பிராமணருக்குரிய தகுதி முறைகளில் புறப்புரிமை ஒன்று என்றாலும் இது ஒன்றினால் மட்டும் ஒரு பிராமணன் ஆகி விடுவர் என்பது சிறிதும் உண்மை அல்ல. பாருங்க, ஒரு சூத்திரனின் தகுதியை பெற்றிருந்த போதிலும் பொய்யான புறப்புரிமையின் காரணத்தினால் ஒருவன் பிராமணன் என்று பெயர் பெறுகிறான். இப்ப நீங்க பாத்தீங்களா, அவன் என்ன செய்யறான்? புறப்புரிமை, பொய்யான புறப்புரிமை, பிராமணர் கண்டு தகுதி இல்லைன்னு சொன்னா அவன் சூத்திரன் இடத்துல இருக்கிறான். ஆனா என்ன செய்யறான்? தான் பிராமணன் என்று சொல்றான். இந்த கலியுகத்துல அதான் நடந்து கொண்டிருக்குது. உண்மையான பிராமணரா இருக்க மாட்டேன்னா சூத்திர நிலையில இருக்கிற பிராமணர் தான் இப்ப முழு பேருமே அந்த நிலைமையில இருந்து கொண்டு தான் பிராமணன் என்று சொல்லி கொண்டிருப்பது. பிராமணருக்குரிய புறப்புரிமை காரணத்தினால் ஒருவன் பிராமணன் என்று பெயர் பெறுகிறான். பிராமணருக்குரிய தகுதி முறைகளில் புறப்புரிமை ஒன்று என்றாலும் இது ஒன்றினால் மட்டும் ஒரு பிராமணனாகி விடுவது என்பது சிறிதும் உண்மை அல்ல. மனதையும் புலன்களையும் அடக்கி பொறுமை, எளிமை, தூய்மை, அறிவு, உண்மை, பக்தி ஆகியவற்றை விருத்தி செய்து வேத ஞானத்தின் நம்பிக்கை கொண்டிருப்பது ஒரு பிராமணரின் உண்மையான தகுதியாகும். அப்போ ஒரு பிராமணருக்கு இந்த குணம் இருக்கணும். என்ன? அடக்கம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், எளிமை இருக்கணும், தூய்மை இருக்கணும், அறிவு, உண்மை, இதெல்லாம் இருந்தா தகுதியும் இருந்தால்தான் அவன் ஒரு உண்மையான பிராமணன் என்று சொல்லப்படுவான். அப்ப தற்போதைய யுகத்தில் தேவையான தகுதி முறைகள் அலட்சியம் செய்யப்படுகின்றன. மேலும் உண்மையை திரித்து கூற பிரபலமான ஒரு கவிஞரான சரிதா மனாஸ்தின் ஆசிரியரும் கூட போலியான புறப்புரிமையை ஆதரிப்பதை நாம் காண்கிறோம். கலியுகத்தின் ஆதிக்கமே இவற்றுக்கெல்லாம் காரணம். இவ்வாறாக ஒரு பசுவின் வடிவத்தை ஏற்றிருந்த பூமி தாய் இத்தகைய வருந்தத்தக்க சூழ்நிலைகளை குறித்து வருந்தினால். அப்ப பூமி தாய் வருந்துறா, தேவையில்லாத சனப்பெருக்கம், தேவையில்லாத அநியாயங்கள் எல்லாம் நடக்க போகுது. அப்ப பிராமணரே தங்களோட தகுதியை இழந்து சூத்திர நிலைக்கு வரீன. சூத்திரனா இருக்கிறவன் பிராமண தகுதிக்கு என்று சொல்றான். அப்ப நாட்டை ஆள்றவன் ஒரு சூத்திரனா இருக்கிறான். நாட்டில் எவ்வளவு பிரச்சனை வரப்போகுதுன்றத பூமி தாக்கி எருது வடிவத்துல வந்த தர்ம தேவதை பூமி தாக்கி சொல்லி கேட்டு கேள்வி கேட்கிறா. ஏன் நீ கவலையா இருக்கிற? உனக்கு இது நடந்ததா, அது நடந்ததா, என்ன நடக்கல, ஏன் கவலைப்படுற என்ற கேள்விகளை எழுப்பேக்க பூமி தாய் பதில் சொல்லி கொண்டிருக்கிறா. இப்ப ஓகே, 32, 33 வார இது போட்டன். இன்பம் மாதாஜி வாசிங்க. அதை யாருடைய சுலோகம் வராட்டிக்கு நீங்க மொழிபெயர்ப்பு வாசிங்க. ஸ்லோகம் வாசிச்சிருங்க மாதாஜி. ஸ்லோகம் சரியா இருக்கு. பிரமாதயோ பாகி திதம் யத் அபயங்கமோசா காமாஸ் தப சமரன் பகவத் பிரபன்னக சாஸ்ரீவஸ் வாசம் அரவிந்த வானவிகாய ஜத் பாத லௌபாக அகல பயேது நுரகத தஸ்யாகம் அபய குலிசங்க கேதுகேதை ஸ்ரீமத் பதார் பகவதா சமங்கலா கிருதாங்கி திரீனன் அத்ரோசா உபாலயா ததோ விபூதிம் லோகான் சாமாம் வியாக்ருத் உத்தரஸ்மதியும் தத் அந்தே. ஹரே கிருஷ்ணா. யாருடைய அருட்பார்வையை எதிர்பார்த்து பிரம்மாவை போன்ற தேவர்களும் பல நாட்களாக பரம புருஷரிடம் சரணாகதி அடைந்திருந்தனரோ அந்த அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி தேவி வனத்தில் உள்ள தமது சொந்த வசிப்பிடத்தையும் துறந்து பசுவனுடைய பகவானுடைய தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்வதில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டாள். பகவானின் தாமரை பாதங்களை குறித்த அடையாளங்களான கொடி, மின்னல், அங்குசம் மற்றும் தாமரை ஆகிய சின்னங்களால் நான் அலங்கரிக்கப்பட்டிருந்தேன். அந்த மூவுலக செல்வங்களையும் விஞ்சிவிடக்கூடிய விசேஷ நான் பெற்றிருந்தேன். ஆனால் இறுதியில் நான் பெரும் அதிர்ஷ்டசாலி என்று நினைத்த போது பகவான் என்னை பிரிந்து விட்டார்.
பிரிந்து சென்று விட்டார். இந்த பூமி தான் சொல்றா, இந்த பூமியில பகவான் இருக்கேக்க இந்த கொடி, சின்னம், தாமரை கொடியல், மின்னல் இதெல்லாம் பகவான் பாதத்திலே இருக்கும். எல்லா அடையாளம் பகவான் பாதத்திலே இருக்கிறது. அப்ப பகவான் நடக்கும்போது அந்த அடையாளங்கள் எல்லாம் இந்த பூமியில படும். அப்ப அவர் இல்லாம போனதாலே அவ கவலை பாருங்க. உலகின் செல்வ செழிப்பையும் அழகையும் பகவானின் கருணையினால் தான் பலப்படுத்த இயலும். பகவான் கருணை இல்லாம நாங்கள் இந்த செல்வ செழிப்பு எதையுமே பலப்படுத்த முடியாது. அப்ப மனித திட்டங்களால் அல்ல, மனிதன் திட்டங்களால் பூமியை நாங்க வளப்படுத்துறோம் இல்ல, பகவானுடைய திட்டப்படிதான் பூமி வளப்படுத்தப்படுகிறது. அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியில் இருந்த பொழுது அவரது தாமரை பாதங்களால் விசேஷ அடையாள குறிகள் மண்ணில் பொறிக்கப்பட்டன. இவ்விசேஷ கருணையின் விளைவாக பூமி சத்தியமான அளவு பூரணத்துவம் பெற்று விளங்கியது. அதாவது மனிதன் மற்றும் மிருகங்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருந்த நதிகள், கடல்கள், காடுகள், மலைகள் மற்றும் சுரங்கங்கள் ஆகியவை அவற்றின் கடமைகளை நன்கு நிறைவேற்றி வந்தன. பாருங்க, பகவான் இந்த பூமியில அவற்றை பாதம் பட்டு இந்த சின்னங்கள் எல்லாம் பதிச்சிருந்ததினால பூரணத்துவம் விளங்கி இந்த பூமி விளங்கினதால மிருகங்களுக்கு மனிதருக்கு தேவையானதெல்லாம் என்ன இது கொடுக்குது? நதிகள், கடல்கள், காடுகள், மலைகள் மற்றும் சுரங்கங்கள் ஆகியவை அவற்றின் கடமைகளை நன்கு நிறைவேற்றி வந்தன. ஆகவே மண்ணுலக செல்வங்கள் பிரபஞ்சத்தின் மூவுலகங்களிலும் உள்ள மற்றெல்லா கிரகங்களின் செல்வங்களையும் மிஞ்சியதாக இருந்தது. எனவே பகவானின் கருணை என்றும் பூமியில் நிலைத்திருக்க நாம் பிரார்த்திக்க வேண்டும். பகவான் பாதம் இந்த பூமியில பட்டிருக்க பகவான் கருணை கிடைக்கிறதுக்கு நாங்கள் பிரார்த்திக்க வேணும். பகவான் கருணை பகவான வழிபடுற பக்தர்கள் எல்லாமே குறைஞ்சு கொண்டு போயிருக்க பகவான் கருணை இல்லாம போகுது. அப்ப பகவான் கருணையை வேண்டி நாங்க நின்றோம்னு சொன்னா பூமியில எல்லாமே விளைஞ்சு கொடுக்கும். அப்ப இவ்வாறாக பகவானின் தனிப்பெரும் கருணையை பெறுவதன் மூலமாக வாழ்வின் எல்லா தேவைகளையும் பெற்று நம்மால் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க எல்லாரும். ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்ப தமது அவதார நோக்கத்தை நிறைவேற்றிய பின் இந்த பூமியில் இருந்து தமது சொந்த வசிப்பிடத்துக்கு புறப்பட்டு விட்ட பகவானை இங்கேயே நிறுத்தி கொள்வது எப்படி என்று ஒருவர் கேட்கக்கூடும். இதற்கு விட என்னவென்றால், பகவானை இங்கேயே நிறுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எங்கும் வியாபித்துள்ளார் என்பதால் நாம் விரும்பினால் நம்முடனேயே இருப்பார். அவரது பெருமைகளை கேட்டல், பாடுதல், நினைவிக் கொள்ளுதல் முதலான அவரது பக்தி தொண்டில் நாம் பற்றுடையவர்களாக இருப்போமானால் அவர் எப்பொழுதும் நம்முடனேயே இருப்பார். அப்ப பாருங்க, சில பேர் கேள்வி கேட்கலாம், பகவான் இந்த மண் உலக இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் திரும்பி போயிட்டார், அப்ப நாங்க எங்க அவரை பாக்குறோன்னு கூட கேள்வி கேட்கலாம். பகவான் பரமாத்மா ரூபத்திலே எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறார். அவர் செய்த அது மட்டும் இல்லையே, அவர் செய்த லீலைகளையே அதை நாங்கள் பாடி இப்ப கரேஷ்ண மந்திரம் பாடுகிறோம், பகவானை பற்றி படிக்கிறோம், அவரை நினைவில் கொள்ளுறோம். இதெல்லாம் செய்யும் போதே பகவான் எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பகவான் தொலைவில் இருந்தாலும் அவர் எங்களுக்கு தான் இருக்கிறார், எங்களோட தான் இருக்கிறார். ஆனா அந்த நம்பிக்கை எங்களுக்கு வரணும். எதன் மூலம் அந்த நம்பிக்கை வரும்? பக்தி தொண்டின் மூலம் தான் அந்த நம்பிக்கை வரும். அந்த பக்தி தொண்டை எப்படி செய்யறது? சிரவணம், கீர்த்தனம். சிரவணம் முக்கியம், பகவானை பற்றி கேட்கிற முக்கியம், அவரை பற்றி பாடுற முக்கியம். இதுதான் பக்திக்கு உகந்த வழி. பகவான் எங்களோடயே இருப்பார். பகவானுடன் தொடர் பற்றி எதுவும் இவ்வுலகில் இல்லை. பகவான் தொடர்பு இல்லாம எதன் இருக்கா இந்த உலகில? எல்லாமே பகவானுடைய தொடர்பிலான் இருக்குது. பகவானுடன் தொடர்பு கொள்ளும் வழிமுறையை கண்டறிந்து குற்றமற்ற முறையில் அவருடன் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இது ஒன்றுதான். பகவான் நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக அவருடன் நம்மால் தொடர்பு கொள்ள முடியும். பாருங்க, பகவானோட எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? நாமத்தின் மூலம், ஹரிநாமத்தின் மூலம். திருப்பியும் சொல்லுங்க எல்லாரும் கிருஷ்ண மந்திரம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானும் அவரது புனித நாமமும் எல்லா வகையிலும் ஒற்றுமை உடையவர்களே. இப்புனித நாமத்தை குற்றமற பாடுபவரால் தன்முன் பகவான் இருப்பதை உணர முடியும். பாருங்க, இந்த நாமத்தை குற்றமற்று நாங்க சொல்லணும், நம்பிக்கையோட சொல்லணும். சொல்லும் போது பகவானை காண முடியும்.
அப்போ ஒளி அலைகளின் அதிர்வினால் கூட சம்பந்தப்பட்ட ஓசை ஓர் அளவிற்கு நம்மால் உணர்ந்தறிய முடிகிறது. எனவே உன்னத ஓசையை எழுப்புவதன் மூலமாக நம்மால் பகவானின் இருப்பை நிச்சயமாக உணர முடியும். அந்த நாமத்தை நம்பிக்கையோடும் உறுதியோடும் குற்றம் இல்லாம சொல்லேக அங்கேயே பகவானை காண முடியும். அப்ப இந்த யுகத்தில் கலியின் களங்கத்தினால் அனைத்தும் தூய்மைக்கேடு அடைந்துள்ளன. எனவே பகவான் நாம சங்கீர்த்தனத்தால் களங்கத்தில் இருந்து உடனடியாக விடுபட்டு படிப்படியாக ஆன்மீக நிலைக்கு உயர்ந்து இறுதியில் நம்மால் பகவானை அடைய முடியும் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. இதைத்தான் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் பிரச்சாரம் செய்தார். பகவானின் நாமத்தை குற்றமில்லாம சொல்பவர் பகவானைப் போலவே மங்களகரமானவர் என்பதால் இத்தகைய தூய பக்தர்கள் நடமாட்டத்தினால் உலகில் உள்ள எல்லா தொல்லைகளும் உடனே மறைந்து விடுகின்றன. என்னத்தின் மூலம்? பகவான் பக்தர்கள் பிரச்சாரம் செய்யின, அந்த கரிநாமத்தை பிரச்சாரம் செய்யின, பகவானை பற்றி பிரச்சாரம் செய்யின. அப்படி அவைகள் பிரச்சாரம் செய்யக்க எல்லா தூய பக்தர்களின் நடமாட்டத்தினால் உலகில் உள்ள எல்லா தொல்லைகளும் உடனே மறைந்து விடுகின்றன. பகவான் நாம சங்கீர்த்தனத்தை பரப்புவதால் மட்டுமே கலியுகத்தின் எல்லா தீய விளைவிலும் இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். திருப்பியும் ஹரேஷ்ணா சொல்லுங்க. ஹரேஷ்ணா தான் இப்ப இதுக்குள்ள வருது நாமம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமந்தான் இந்த கலியுகத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. பகவானே அந்த நாமத்தின் மூலம் பார்க்க முடியும். அந்த நாமத்தை நம்பிக்கையோட சொல்லும் போது பகவான் இருக்கிறதே எங்களால உணர முடியும். ஓகே கமலா மாதாஜி உங்களோட தான் 34 என்ன மாதாஜி? ஓ ஓ சுலோகம் வந்திருக்கா? அவ போட்டிருக்கிறா ராணி சத்யகுமாரி. அவ இப்பதான் வந்து போடுறா. 34. ஓகே, நான் உங்களுடைய தான் வாசிங்க. நீங்க ஸ்லோகத்தை வாசிங்க கிளியர். ஜோ வை மாமாதிபரா ஆச்சுரா வம்சராஜனம் ஔசௌனி சதம் அபானுத் ஆத்மதந்தரக துவம் துஸ்ஸதம் ஊனாபதம் ஆத்மானி பருசி சேனே சம்பாதாய ஜதுஸ் ரம்யம் அப்ரத் அங்கம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஓம் தர்மஸ்வரூபியே, நாஸ்திகர்களான அரசர்களால் அணிவகுக்கப்பட்ட அதிகமான படைப்பு பிரிவுகளினால் நான் அதிக சுமை ஏற்பட்டவனானேன். பரமபுருஷரின் கருணையினால் எனது சுமை குறைக்கப்பட்டது. இதை போன்று தான் நீரும் கால்கள் ஊனப்பட்டு நிற்க வலுவில்லாமல் துன்புறுத்தப்பட்டீர். எனவே உமக்கு உதவுவதற்காக என்ன மாதாஜி அது? உமக்கு உதவுவதற்காகவே பகவான் அவரது அந்தரங்க சக்தியின் வாயிலாக சக்தியின் வாயிலாக ஜது வம்சத்தில் அவதரித்தார். ஹரே கிருஷ்ணா. பாருங்க, ஓ தர்மஸ்வரூபியே, நாத்தியர்களான அரசர்களால் அணிவகுக்கப்பட்ட அதிகமான படைப்பிரிவுகளினால் நான் அதிக சுமை ஏற்றப்பட்டவள் ஆனேன். பாருங்க, பூமியில எவ்வளவு சுமை ஏற்றப்பட்டிருக்குது, தேவையில்லாத சுமை எவ்வளவு பூமியில இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு கற்பனை மாதிரியோ அல்ல ஒரு மனதில பிக்சரை கொண்டு வந்து பாருங்க, இந்த பூமியில எவ்வளவு இந்த பூமி சுமந்து கொண்டிருக்கிறாண்டு யோசிச்சு பாக்குறீங்களா? பூமியை வெட்டுறோம், கொத்துறோம். முந்தி ஒரு வீட்டுக்கு ஒரு கார் இருக்கும், இப்ப ஒரு வீட்டுக்கு 4 கார் இருக்கும். அப்படி பார்த்தா எத்தனை வீட்டுக்கு எத்தனை கார் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அதை விட எவ்வளவு சாமான்கள், எவ்வளவு பூமியை அழிக்கிறோம், வெட்டுறோம், மரங்களை தரைக்கிறோம், பில்டிங்களை கட்டி அதால சுமையை ஏத்துறோம். அப்ப பூமி இந்த பாரத்தையும் எப்படி சுமந்து கொண்டிருக்கிறா? பொறுமையோட சுமந்து கொண்டிருக்கிறா. அதுக்காகத்தான் சொல்றேன், என்னண்டு பூமியை போல பொறுக்க வேணும்னு சொல்றது. பொறுமைக்கு பூமியை உதாரணம் சொல்றது. அப்ப பரமபுருஷரின் கருணையினால் எனது சுமை குறைக்கப்பட்டது. இதை போன்றுதான் நீரும் கால்கள் ஊனப்படுத்தப்பட்டு நிற்க வலுவில்லாமல் துன்புறுத்தப்பட்டு. இப்ப கலியுகம் எந்த காலில் நிக்குது? ஒரு காலில் எல்லாம் நிக்குது. 3 காலம் இழந்துடுதல்ல, அந்த எருது 3 காலே முழந்துடுது. இப்ப ஒரு காலில தான் நிக்குது. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? ஒரு காலில் நிக்கிறேன்டா. பூமி ஒரு காலில் நிக்குது, பூமியில பாரச்சுமை ஏறப்பட்டு போயிருக்குது. பாருங்க, எனவே உமக்கு உதவுவதற்காகவே பகவான் அவரது அந்தரங்க சக்தியின் வாயிலாக ஜது வம்சத்தில் அவதரித்தார். அந்த தர்ம தேவதை வந்து, அப்ப தர்மம்
தேவதை தான் வந்து பூமி தேவிக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப இவ 2 பேருக்கும் தான் உரையாடல் நடக்குது. அப்ப அசுரர்கள் பிறரை துன்புறுத்தியாவது புலனின்ப வாழ்வை அனுபவிக்க விரும்புகின்றனர். அசுரர்கள் என்ன மற்றவே துன்புறுத்திட்டு நான் சந்தோஷமா இருந்தா காணும், என் புலன்கள் சந்தோஷமா இருந்தா காணும். இதற்காக அவர்கள் குறிப்பாக நாத்திக அரசர்கள் அல்லது அரசாங்க தலைவர்கள் எல்லா வகையான பயங்கர ஆயுதங்களாலும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அமைதியான ஒரு சமூகத்தில் போர விளைவிக்க முயலுகின்றனர். பாருங்க, இந்த சமூகத்திலே எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த அரசர்கள் விதத்தால நாட்டிலேயே பிரச்சனை நடந்து. அப்ப அவை என்ன செய்யணும்? ஆயுதங்களை என்னத்துக்கு எல்லாம் சேகரித்து கொண்டிருக்கின யுத்தத்தை துவங்க. அப்ப முந்தி குருச்சேத்திர யுத்தம் நடந்தது, மற்ற யாருக்குமே பிரச்சனை இல்லை. அந்த யுத்தத்துக்கு போனவை மட்டுக்கு பேருக்கும் தான் பிரச்சனை. இப்ப யுத்தம் துவங்கினா என்னையும் அந்த நாட்டுக்கே பிரச்சனை. பெண்கள், குழந்தைகள், மற்ற உயிரினங்கள் எல்லாருமே அழிபடுற அளவுக்கு யுத்தம் நடக்குது. அப்ப தங்களது சக்தியையும் செல்வத்தையும் அதிகரிப்பதை தவிர வேறு நோக்கம் அவர்களுக்கு கிடையாது. இவ்வாறாக இத்தகைய படைபலத்தின் பெரும் அதிகரிப்பினால் பூமி தாய் தன் மீது அதிக சுமை ஏற்பட்டதாக உணர்கிறாள். அசுரர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பால் சமய கொள்கைகள் பின்பற்றுபவர்கள், குறிப்பாக பத்தர்கள் அல்லது தேவர்கள் மகிழ்ச்சியற்றவர்கள் ஆகின்றனர். பாருங்க, நாட்டுல வன்முறை கையாளப்படைக்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான துன்பகரமான செய்திகள் விரைக்க பத்தர்கள், ஒரு தூய நிலை இருக்கிற தேவர்கள், இவை எல்லாமே என்ன கவலைப்படினே அந்நாட்டிலே ஒவ்வொன்று நடந்து கொண்டிருக்கேங்க. எங்க பார்த்தாலும் அங்க ஒரு விதனை கொண்டது, 19 வயது பிள்ளைய கொண்டது, இங்க 20 வயது பிள்ளைய கொண்டது, அங்க உடைச்சது, இங்க கொள்ளையடிச்சது, ஏதோ ஒரு சந்தோஷமான நியூஸ் அவளியில வருது இல்ல. பாருங்க, இத்தகைய ஒரு சூழ்நிலையில் தேவையற்ற அசுரர்களை அழிப்பதற்காக உண்மையான மத கொள்கைகளை நிலைநாட்டவும் பரமபுருஷர் அவதரிக்கிறார். இதுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதார நோக்கமாகும். இதை அவர் நிறைவேற்றினார். பகவான் என்ன செய்யறார்? தர்மம் குன்றி அதர்மம் பெருக்கெடுத்தும் போது யுகந்தோறும் நான் தோன்றுகிறேன் என்று பகவான் சொல்லுகிறார். ஏன்? அசுரர்களை அழிச்சு பக்தர்களை காக்கிறதுக்காக, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக பகவான் தோன்றுகிறார். இது 4:7, 4:8 பகவத்கீதையில 2லும் இதைத்தான் கொடுத்திருக்கு பகவான் பார. ஓகே, 35வது ஸ்லோகம் சத்தியம் போட்டாவ சசிமாதாஜி கரேஷ்ணா. காவாசகாதே விரகம் புருஷோத்தமஸ்ய பிரமோவலோக ருசீர சம்பிதா வல்கு ஜல்பை சத்யரி சமானம் அகாரன் மதுமானினானாம் ரோமத்சோ மாஜத் அங்கிரி விடாங்கிதாய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. எனவே அப்பரம புருஷ பகவானின் பிரிவு துயரை யாரால் தான் தாங்கிக் கொள்ள இயலும்? அவரது அன்பான இனிய புன்னகையாலும் இன்பமூட்டும் பார்வையாலும் மற்றும் அன்பார்ந்த வேண்டுகோள்களாலும் சத்திய வாமாவை போன்ற அவரது மனதுக்கினியவர்களின் கடும் கோபத்தையும் கூட அவரால் வெல்ல முடிந்தது. அதாவது பூமியின் மேற்பரப்பில் அவர் நடந்து சென்றபோது அவரது திருவடி தூசிகளினால் நான் மூழ்கடிக்கப்பட்டேன். எனவே இன்பத்தினால் மெய்சிலிர்த்தது போல் அதிகமான புட்களால் நான் மூடப்பட்டேன். ஹரே கிருஷ்ணா. இப்ப பாருங்க, பூமிதா என்ன சொல்றா? பகவான் அவ்வப்போது அரண்மனையை விட்டு வெளியே கிளம்புவார் என்பதால் அவருக்கும் அவரது ஆயிரக்கணக்கான ராணிகளுக்கும் இடையில் பிரிவு ஏற்பட வாய்ப்புண்டு. ஆனால் பூமியினுடனான அவரது தொடர்பை பொறுத்தவரை பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனெனில் அவர் எப்பொழுதும் தமது தாமரை பாதங்களுடன் பூமியில் நடமாடிக்கொண்டே இருந்தார். எனவே பகவான் பூமியில் இருந்து அவரது ஆன்மீக உலகிற்கு திரும்பி சென்ற போது பூமிக்கு ஏற்பட்ட பிரிவுணர்ச்சி மிகவும் கடுமையானதாக இருந்தது. பாருங்க, இப்ப 16,000 ராணிகளோட துவாரகையில அரண்மனையில இருந்தாலும் அவர் வெளியில அலுவலா போக வேண்டிய இருக்க அவை ராணியாக்களை பிரிஞ்சுதான் அவர் போறார். ஆனால் அவர் எங்க போனாலும் இந்த பூமியில அவற்றை பாதம் பட்டு கொண்டிருக்குது இல்லையா? இந்த பூமி முழுக்க அவருடைய பாதம் பட்டு கொண்டிருக்கு. அப்ப இந்த பூமி தாய் இப்ப கவலைப்படுறா. அவர் பகவான் பிரிஞ்சதாலே அவ கவலைப்படுறா. பூமி தாய் இந்த பிரிவுணர்ச்சி மிகவும் கடுமையாக இருந்தது அவருக்கு. கண்மணி மாதாச்சி வாசிப்பீங்களா? வாசிக்க போறீங்களா? இல்ல போட்டிருக்கிற பார்த்து அன்மீட் பண்ணோம். நீங்க கதைக்கிறோம் எனக்கு கேள்வி.
போட்டு இருக்கிறீங்களா? ஓ குரூப்பில போட்டு இருக்குது, வாசிக்க போறீங்களா இல்ல கேட்டுக்கொண்டிருக்க போறீங்களா? நான் இன்னும் எனக்கு தெரியல, காணல நீங்க போட்டது. ஓகே, அப்ப கேட்டுக்கொண்டுருங்க. இன்றைக்கு அடுத்த தரம் செட் பண்ணுவோம். அப்ப சத்தம் வந்தா மீட் பண்ணிட்டு இருங்க. ஓகே, 36 சத்தியமாரி மாதாஜி வாசிக்கிறீங்களா? 36ஆம் அத்தியாயமா? பதம் பதம். தாயோர் ஏவ கதையாதோ பிருத்வி தர்மோ சதா ததா பரிச்சின்னாம ராசி பிரபதா பிரசீம் சரஸ்வதீம். அம்மா ஹரே கிருஷ்ணா. பதம் 36. மொழிபெயர். இவ்வாறாக பூமியும் தர்மதேவதையும் உரையாடலில் ஈடுபட்டிருந்த பொழுது ராசரிஷியான பரீட்சித்து மகாராஜன் கிழக்கு நோக்கி ஓடிய சரஸ்வதி நதிக்கரை அடைந்தார். ஸ்ரீமத் பாகவதம் முதற்காண்டத்தின் பரீட்சித்து கலியுகத்தை வரவேற்ற விதம் என்னும் தலைப்பை கொண்ட 16ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவேறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். 16வது அத்தியாயம் முடிஞ்சது. அப்ப பூமி இவ்வாறாக பூமி தர்மதவை முறையாடி ஈடுபட்டிருந்த பொழுது ராசரிசியான பரிச்சித்து மகாராஜன் கிழக்கு நோக்கி ஓடிய சரஸ்வதி நதிக்கரையை அடைந்தார். இப்ப கலி பெற்ற தண்டனையும் பரிசு மெனிதான். கலிபுருஷனுக்கு என்ன தண்டனை நடக்குது, என்ன பரிசுன்றது 17வது அத்தியாயத்துல நாங்க வாசிக்க போடம். 16வது அத்தியாயம் மட்டும் முடிச்சுட்டோம். முதலாவது காண்டத்துல ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கலி பெற்ற தண்டனையும் பரிசும். சூதவாசா. இன்பம் மாதாஜி அன்மியூட் பண்ணணும். இன்பம் மாதாஜி. தத்ர கோமேத்துனம் ராஜா ஹன்யமானம் அநாதத்வத்தந்தஹஸ்தம் சவர்வர்ஷலம் சஸ்ருவர்ஷலம் தத்ருசே நுருபே வாலாஞ்சனம். மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், அந்த இடத்தை அடைந்த பரீட்சித் மகாராஜன் அரச உடை தரித்த சூத்திரன் ஒருவன் நாதனற்றவன் போல் காணப்பட்ட ஒரு பசுவையும் எருதுவையும் தடியாலும் இழிப்பதை கண்டார். ஹரே கிருஷ்ணா. இப்ப இந்த கலிக்கு என்ன தண்டனை பரிச்சித்து மகாராஜா கொடுக்குறார், என்ன பரிசு கொடுக்குறாருன்றதுதான் பார்க்க போறோம். ஏன் பரிச்சித்து மகாராஜன் ஆட்சி காலத்துல கலிக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடமே அங்க இல்ல. ஏன் அந்த முறையில அவர் அரசியலாளர் பரிச்சித்து மகாராஜா, உதிஷ்ண மகாராஜா அவையும் அந்த மாதிரி தான் ஆட்சி செய்தின. ஆனா அந்த கிருஷ்ணர் மறையேக்கே கலியின் தாக்கம் துவங்குது. கலியின் தாக்கம் துவங்கினதாலதான் பசுவை மிருதயம் அந்த கலி தண்டிக்குதாங்க. அப்ப இது பரிச்சித்து மகாராஜா இந்த நாட்டை சுத்தி பார்க்க வலிக்கிறார். அப்ப இத நேர காண்றார். இங்க பாப்போம் மிச்சத்தை பாருங்க. சூத்திரர்கள், அதாவது பிராமண பண்பாட்டையும் ஆன்மீக வாழ்வையும் ஏற்காதவர்கள். சூத்திரர்கள் என்ன செய்வார்கள்? பிராமண பண்பாட்டையும் தெரியாது, ஆன்மீக வாழ்வும் தெரியாதவகை சாத்திரங்கள் எதுவுமே பின்பற்ற மாட்டின சூத்திரர்கள். அப்ப தலைவர்களை போல் அல்லது அரசர்களை போல் உடை அணிந்திருப்பார்கள். இப்ப பாருங்க, சூத்திரர்கள் எப்படி இருப்பார்கள்? பிராமணர்கள் மாதிரி அல்லது தலைவர்களை மாதிரி உடை அணிஞ்சிருப்பின. இப்ப கலிபுருஷன் அப்படித்தான் அணிஞ்சிருக்கிறான் அவன். அப்ப அந்த உடையில வச்சு நாங்க என்ன இப்ப இவர் ஒரு பெரிய ஆள், இவர் உடுத்திருக்கிறார், நல்ல வசதியா இருக்கு, அப்ப இவர் ஒரு பெரிய ஆளுன்னு நாங்க மதிப்போம். அப்படித்தான் இப்ப நாட்டரசர்கள். நாங்க செய்யற எல்லாம் என்ன தலகளான செயல்கள். மேலும் எஜமானர்களான வசியர்களின் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் பசுவையும் எருதையும் போன்ற மிருகங்களை கொல்வதே இத்தகைய சத்திரியர் இல்லாத ஆளுநர்களின் முக்கிய தொழிலாக இருக்கும். இப்ப பாருங்க, இதுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வருது. இப்ப நாட்டை ஆள்றது சூத்திரர் ஆண்டு ஒன்று கேட்க. அப்ப வசியரால இந்த பசுக்களும் எருதுகளையும் யார் காப்பாற்றுறது? வசியர்கள் தான் விவசாயம் செய்யறது, வியாபாரம் செய்யறது, பசுக்கள் எருதுகளை பாதுகாக்கிறது. அப்ப இந்த பசுக்கள் எருதுகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, வசியற்ற பாதுகாப்பு அங்க இல்ல. அப்ப இந்த கலியுகத்துல என்ன நடக்குது? சத்திரியர் தான் உண்மையில நாட்டை ஆள வேண்டியவ. பிராமணர் வேதத்தை கொடுக்கறது, சத்திரியன் நாட்டை ஆள்றது, வசியன் விவசாயம் செய்து பசுக்களை பெண்களை எல்லாம் பசுக்களை விவசாயங்களை செய்து பசுக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது சூத்திரர். இந்த 3 பேருக்கும் வேலை செய்யறது. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு? இப்ப சூத்திரர் தான் இந்த கலியுகத்திலே எல்லாருமே. அப்ப இந்த சூத்திரன் நாட்டை ஆள்றான். ஆனா அவன் உடை எப்படி இருக்குது? பெரிய பிராமணர் பெரிய அரசர்கள் மாறிய உடையில இருக்கிறான்.
ஆள்றான், ஆனா சூத்திரன் நாட்டை ஆள்றான். பசுக்களை பாதுகாக்கிறதுக்கு வைசியர் இல்ல, நாட்டை ஆள்றவன் சூத்திரன் ஆள்றான். ஆனாலும் யார் ஆள்ற மாதிரி இருக்குது? ஒரு சத்திரியன் ஆள்ற மாதிரி தான் நாட்டை ஆள்றான். யார்? சூத்திரன். சூத்திரன் ஆள்றது சத்திரியன் மாதிரி நாட்டை ஆள்றான். அப்ப வைசியர்கள் வர்த்தகத்திலும் பசு பராமரிப்பிலும் மற்றும் விவசாயத்திலும் ஈடுபட வேண்டியவர்கள் என்றும் பகவத்கீதை 18:47 கூறுகிறது. கலியுகத்தில் பசுக்களை பராமரிக்க வேண்டியவர்களான வைசியர்கள் இழிவடைந்த நிலையில் இருப்பதால் அவற்றை அவர்கள் கசாப்பு கூட்டங்களுக்கு அனுப்புகின்றனர். பாருங்க, வைசியர்கள் பசுக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள், விவசாயம் செய்ய வேண்டியவர்கள். ஆனா இந்த வைசிய தகுதியை இழிவடைந்ததால இந்த வைசியர்கள் என்ன பசுக்களை கசாப்பு கடைக்கு அனுப்புகின்றனர். அப்ப சத்திரியர்கள் பிரஜைகளை பாதுகாக்க வேண்டியவர்களாவார். ஆனால் வைசியர்களோ பசுக்களையும் எருதுகளையும் பாதுகாத்து அவற்றை தானிய உற்பத்திக்காகவும் பால் உற்பத்திக்காகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாவார். தானிய உற்பத்திக்காக எருதும் பாலுக்காக பசுவும் உள்ளன. ஆனால் கலியுகத்தில் ஆட்சி பொறுப்பில் உள்ள சூத்திரர்கள் தாய் தந்தரே போன்று பசுக்களையும் எருதுகளையும் கசாப்பு கடைகளுக்கு அனுப்புகின்றனர். பாருங்க, இந்த எருது விவசாயம் செய்யறதுக்கு உதவுது, பசு பாலை தருகுது. அப்ப இந்த பசுக்களை காப்பாற்ற வேண்டியது வைசியன்ற கடமை. வைசியனே இப்ப இல்லாத நிலைமையில வைசியரே அதை வியாபாரம் கசாப்பு கடைக்கு அனுப்பப்படுது. சூத்திரன் நாட்டை ஆள்றான். அப்ப இந்த ஒரு பசுவும் எருதும் தாயின் தந்தையும் மாதிரியே விவசாயம் செய்யறதுக்கு எருது வேணும், எங்களுக்கு பாலுக்கு பசு வேணும். அப்ப அந்த பால் மூலம் அந்த பாலை குடிக்கிறதாலே எங்கள்கிட்ட நுண்ணறிவு படைக்கப்படுது, எங்களுக்கு அறிவு வளருது. எருது விவசாயத்துக்கு உழுவுறதாலே அங்க தானியங்கள் உற்பத்தி ஆகுது, அதை சாப்பிட்றதால மனிதன் சந்தோஷமா இருக்கிறான். இப்ப ரெண்டுமே இல்லாத நிலைமையில இப்ப சாப்பாடு எங்க கிடக்குது? தொழிற்சாலையில இருந்து சேர்க்க மூலம் கெமிக்கல்களை போட்டு சாப்பாடு கிடைக்குது. அந்த சாப்பாடை சாப்பிட்றதால நாங்கள் எல்லாருமே வருத்தங்களுக்கு உள்ளாகுறோம். கெதியிலே ஆயுள் குறையுது. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அந்தந்த வர்ணத்திலிருந்து அந்தந்த வர்ண முறையை செய்யாதது. பிராமணன் பிராமண தகுதியை இழந்துட்டான், சத்திரியன் சத்திரிய தகுதியை இழந்துட்டான், வைசியர் வைசிய தகுதியை இழந்துட்டான். இப்ப எங்க நிக்குது? சூத்திரன். இப்ப சூத்திர தகுதியை இழந்து மிலேச்சர் யவ்வன இடத்துக்கு வந்து கொண்டிருக்கு. வந்தாச்சு, மிலேச்சர் இடத்துக்கு வந்தாச்சு. அப்ப அதால என்ன நடக்குது? இதெல்லாம் என்ன காரணம்? கலியுகத்தின் தாக்கம். அப்ப இந்த கலியுகத்தில கெட்டவர்கள் கூட எந்த நிலைமையில இருப்பின? அரச உடை அழிகிற மாதிரி ஒரு மேன்மை மிக்கவனாக தன் அகங்காரத்தினாலே அல்ல அவன் படிப்பை வச்சு கொண்டு தான் நல்லவன் ஒரு இப்ப பாருங்க, ஒரு படிச்சவனுக்கு தான் அங்கீகாரம் இருக்கும். இங்கே போனால் ஒரு விவசாயியை அங்கீகரிச்சு வரவேற்பினியா ஒரு விவசாயிய? ஆனா அந்த விவசாயி இல்லையா இங்க சாப்பாடே கிடையாது. அதை யாரும் யோசிச்சு பாக்குனியா? படிச்சவனுக்கு தான் அறிவு. வேலை செய்யறவனுக்கு என்ன சொல்லப்படுது? அவன் படிக்காதவன். மாடு மேய்க்கிறவன். மாடு மேய்க்கிற கெட்ட தொழிலா? அந்த பசுவை மேய்க்கிறதால தானே அந்த பால் வருது. எருதால வயல் தானியங்கள் செய்யறோம். இதை யோசிக்காத நாகரிகம் தான் இப்ப நாகரிகம் வளர்ந்ததுண்டு நாகரிகம் வளர்ந்தாண்டு நாகரிகமற்ற சமுதாயம் தான் இப்ப நடந்து கொண்டிருக்குது. யாரையும் மதிக்க தெரியுது இல்ல, புற உயிர்களை மதிக்க தெரியுது இல்லை. அதால எல்லாமே அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆனா என்ன நினைக்கிறோம்? நாகரிகத்துல முன்னேறி கொண்டு போயிருக்கிறோம் நினைக்கிறோம். முன்னேறி கொண்டா போகிறோம், பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம் நாங்கள். அதான் நடந்து கொண்டிருக்கு இப்ப. ஓகே, 12 கமலா மாதாஜி இருக்கிறீங்களா? ஓகேவா? காணையில சசி மாதாஜி. வருணாம் மிருநாள தவளா மேகாந்த இவ பிப்யதம் வேவாமானம் பாதகேன சீதம் சூத்திர தாடிதம். மொழிபெயர்ப்பு: அந்த எருது வெண் தாமரையைப் போல் வெண்மையாக இருந்தது. தன்னை இம்சிந்து கொண்டிருந்த அந்த சூத்திரரால் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகி இருந்ததால் அது நடுக்கத்துடன் சிறுநீர் கழித்தவாறு ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது. ஹரே கிருஷ்ணா. பாருங்க, வருது இப்பதான் கலியுகத்தின் கதை துவங்குது. பாருங்க, வெண்தாமரை போல் களங்கமற்றவையாக உள்ள மத கொள்கைகள் நாகரிகம் தெரியாத சூத்திரர்களால் தாக்கப்படும். இது கலியுகத்தின் அடுத்த அறிகுறியாகும். பாருங்க எப்படி இருக்குது. வெண்தாமரையை போல் களங்கமற்றவையாக உள்ள மத கொள்கைகள் நாகரிகம் தெரியாத சூத்திரர்களால் தாக்கப்படும். இது கலியுகத்தின் அடுத்த அறிகுறியாகும். அவர்கள் பிராமணர்கள் அல்லாத சத்திரியர்களின் பரம்பரையில் வந்தவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் இக்கலியுகத்தின் நல்ல கல்வியும்
வேத ஞானத்தின் பண்பாடும் இல்லாததால் சூத்திரர்களை போன்ற மக்கள் மத கொள்கைகளை எதிர்ப்பார்கள். இந்த கலியுகத்துல இந்தலாம் இருக்கு கேக்குறீங்களா? மத கொள்கையை இப்ப எதிர்க்கிறார்கள் தான் கூட. மதமே இல்லை என்று சொல்ற அரசாங்கம் தான் இப்ப இருக்கிற அரசாங்கம். அப்ப பாருங்க, ஆனால் சமய உணர்வு கொண்டவர்களோ இத்தகைய சூத்திரர்களால் அச்சுறுத்தப்படுவார்கள். அப்ப சமயத்தை நம்பினவை, வேதத்தை நம்பினவை, கடவுள் பத்தி உள்ளவே ஆறால அச்சுறுத்தப்படுகின சூத்திரர்களால. கடவுள் நம்பிக்கையற்ற சமுதாயத்துல கடவுள் நம்பிக்கை உள்ளவ அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கின. அப்ப அவர்கள் தங்களை மத கொள்கையை பின்பற்றாதவர்கள் என்று கூறிக்கொள்வார்கள். மேலும் இக்கலியுகத்தில் பல பொய்யான மதங்கள் உற்பத்தியாகி தர்மம் என்னும் களங்கமற்ற எருதை கொன்றுவிடும் நாடு மத சார்பற்றது என்று அறிவிக்கப்படும். பாருங்க, பொய்யான மதங்கள் உருவாக்கப்படும், தர்மமற்றத ஒரு சமுதாயம் உருவாகும், எருத கொல்லப்படும். அப்ப இதன் விளைவாக மத கொள்கைகள் மதிக்காமல் விருப்பம் போல் செயல்பட மக்களுக்கு சுதந்திரம் அளிக்கப்படும். மதத்தையே நம்பாம, கலாச்சாரம் வேதத்தை நம்பாம இப்பத்த படிப்பெல்லாம் என்னத்துக்கு போகுது? இப்பத்த படிப்பு கல்வி கற்கிறோம். எந்த பெரிய யூனிவர்சிட்டியில கல்வி கற்றாலும் அங்க வேதத்தை பின்பற்றல, பகவானுக்கு பத்தி இல்லாத ஒரு படிப்பு, பகவானே இல்லாத படிப்பு என்னத்துக்கு உதவும்? நாட்டை அழிக்க உதவும் இல்லையா? நாட்டை அழிக்கிறதுக்கு தான் இப்ப படிப்பு உதவி கொண்டிருக்குது. அப்ப மேலும் இக்கலியுகத்தில் பல பொய்யான மதங்கள் உற்பத்தியாகி தர்மம் என்னும் களங்கமற்ற எருதை கொன்றுவிடும் நாடு மதம் சார்பற்றது என்று அறிவிக்கப்படும். இதன் விளைவாக மக்களுக்கு மத கொள்கைகள் மதிக்காமல் விருப்பம் போல் செயல்பட மக்களுக்கு சுதந்திரம் அளிக்கப்படும். ஒரு காலில் நிற்கும் எருது மத கொள்கைகளை படிப்படியாக சீரழித்து வருகின்றன என்பதை குறிக்கிறது. சின்ன பின்னமாகியுள்ள மத கொள்கைகளுக்கு இப்போது பல தடங்கல்கள் ஏற்பட்டு எந்த வினாடியிலும் விழுந்து சிதறிவிடக்கூடிய நிலையில் உள்ளன. இப்ப தர்ம தேவதை ஒரு காலில தான் நிக்கிறா. அந்த தர்ம தேவதையும் அந்த தர்மமும் சின்ன பின்னமாக்கி பாட்டுக்கொண்டு எப்பண்டாலும் அந்த ஒற்றைக்காலில் நிக்கிற எருது விழுகிறதுக்கு ரெடியா இருக்கு. அதுதான் இந்த ஒற்றைக்கால் கலியுகத்துல தர்மம் எல்லாம் குன்றி அதர்மம் பெருக்கெடுத்துட்டு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பத்தியும் இல்லாமல் போய்விடும். அப்படி பத்தர்கள் கூட இந்த பத்தரற்றவ சூத்திரர்கள் இப்ப மதம் இல்லை என்று சொல்றவ கடவுள் நம்பிக்கைக்கு முன்னால கொஞ்சம் பேர் பாருங்க, ஒரு 1000 பேர் பத்தரற்றவையா இருக்கினேன். அதுல ஒரு 10 பேரும் இல்ல ஒரு 5 பேர் பத்தரா இருக்கினேன்னு சொன்னா அங்க நிம்மதியா பத்து செய்ய முடியுமா அந்த சாந்தலா பேருக்கிடையில? அப்ப அச்சமுறையினையா இல்லையா அவர்கள்? அப்படியான கட்டம் தான் இப்ப போய்கொண்டிருக்குது. கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்குது. அதுக்கு வழிவகுத்து கொடுக்குது அரசாங்கம். மத சார்பற்ற முறை, சமயமற்ற முறை, சனாதன தர்மம் இல்லை என்று சொல்லி மக்களை தவறான வழிக்கு கொண்டு போறதால பசுவதை நடக்குது. பசுவதை மட்டுமா, பெண்களுக்கு வதை நடக்குது. எல்லாம் பக்கத்தாலேயும் துயரத்தை நாங்க எதிர்நோக்கி கொண்டு போறோம். இவ்வளவுதான் நீங்கள் கண்டுபிடிச்சு படிப்பில முன்னேறிட்டன் என்று சொன்னா கூட நாடு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்குது. கலாச்சாரமற்ற சமூகம் நடந்து கொண்டிருக்குது. இது யாருமே எண்ணி பார்க்கற இல்ல. நம்ம சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு எதிர்காலம் இந்த பிள்ளைகளை எல்லாம் என்னவாகுமென்றக்கா சிந்திச்சு பாருங்க. எதிர்காலத்து பிள்ளைகளை எல்லாம் சமய தர்மமே இல்லை என்று சொல்லி பிள்ளைகளை வளர்த்தா பிள்ளைகளின் எதிர்காலம் அப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. என்னத்துக்கு பயப்படுங்கள்? ஒரு தப்பு செய்ய, ஒரு உயிரை கொண்டா என்ன, கொள்ளை அடிச்சா என்ன, பெண்கள் விஷயத்துல ஏண்டா என்ன, பயப்படவே மாட்டுதல். நாங்கள் ஒரு இந்த இயற்கைக்கு ஜமனுக்கு இந்த இறைவனுக்கு பயப்பட வேணுமே, இந்த சட்ட திட்டங்கள் எங்களுக்கு இருக்கேன்றதே தெரியாம போகுது பிள்ளைகளுக்கு. இதுக்கு அரைவாசி காரணம் பெற்றாரும். இதுக்கு காரணம் பெற்றாரே தங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி பிள்ளைகள் என்னன்னு சொல்லும் தங்களுக்கு நம்பிக்கை இருக்குண்டு. பெற்றார் தான் எல்லாத்துக்குமே காரணம். எதிர்காலத்து சமுதாயத்தை அழைக்கிறதே பெற்றார்கள் தான். ஒவ்வொரு பெற்றாரும் பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லி கொடுக்கணும், கடவுளை எப்படி கும்பிட வேணும், நாங்கள் இறைவனுக்கு பயந்து நடக்கணும். இது எல்லாருமே பெற்றார் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா எதிர்காலம் பிள்ளைகள் நல்லா வரும். இல்லையோ எதிர்காலம் பிள்ளைகளை நாங்க நரகத்தை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் உண்மை. ஓகே, மீண்டும் நீங்க கூப்பிட்ட நீங்க நான் சத்யகுமாரி மாதாஜியோட ஹஜன் பதம் 3. ஹரே கிருஷ்ணா. காம் ச தர்ம துகாம் தீனாம் புருஷம் சூத்ர பாதாஹதாம் விபஸ்தாம் ஆஸ்ருவதனாம் சாமாம்
ஜவசம், இச்சதீம். மொழிபெயர்ப்பு: பசுவிலிருந்து தர்மத்தை கறக்க முடியும் என்பதால் அது பயனளிக்க கூடியது என்றாலும் அது இப்பொழுது இரங்கத்தக்க நிலையிலும் என்னது மாதாஜி கன்றற்றதாகவும் உள்ளது. அதன் கால்கள் ஒரு சூத்திரத்தினால் அடிக்கப்பட்டன. துன்பத்துக்கு ஆளாகி இளைத்து காணப்பட்ட அதன் கண்களில் கண்ணீர் ததும்பியது. இந்நிலையில் சிறிது புல் கிடைக்குமா என்று அது ஏங்கியது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாருங்க, இப்ப இது நல்ல இது போதும். கலியோத்தின் முழு இதுவும் இதுக்குள்ள வருவது. பாருங்க, பசுவின் துன்பத்திற்குள்ளான இந்த நிலை கலியுகத்தின் அடுத்த அறிகுறியாகும். முதல் அறிகுறி என்னத்தை நாங்க நாங்கள் எருது வெண்தாமரை போல இந்த தர்மத்தை வேதத்தை இஞ்சிப்பிக்கிற ஆக்களை பற்றி பார்த்தோம். அது முதல் அறிகுறி. இப்ப இரண்டாவது அறிகுறி பாருங்க, பசுவின் துன்பத்துக்குள்ளான இந்த நிலை கலியுகத்தின் அடுத்த அறிகுறியாகும். பசுவை கறப்பது என்பது தர்மத்தை அல்லது மத கொள்கைகளை திரவ வடிவில் பெறுவதை குறிக்கிறது. பெரும் ரிஷிகளும் முனிவர்களும் பாலை மட்டுமே அருந்தி உயிர் வாழ்ந்தனர். பசுவின் பால் ஒரு திரவம் தானே, அந்த தருமம் தான் அங்க பாலாக வருது. அந்த பாலை குடிச்சுதான் பெரிய ருசி முனிவர்கள் எல்லாருமே வாழ்ந்தனர். அப்ப குடும்பத்தர் ஒருவர் பசுவை கறக்கும் பொழுது சுகதேவ கோஸ்வாமி அவரிடம் சென்று சிறிதளவு பாலை மட்டும் பெற்றுக்கொள்வார். ஏன் இப்படியான பெரிய பெரிய கோஸ்வாமிகள் முனிவர்கள் ரிஷிகள் ஒரு குடும்பத்த வீட்டை போறாருண்டா, அந்த பால் கறக்குற நேரம் மட்டும்தான் அவன் வாசல்ல நிப்பின. அந்த நேரத்துக்கு அந்த குடும்பத்தனுக்கு பகவானை பற்றிய ஆன்மீகத்தை பற்றிய உபதேசம் செய்யறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட பெரிய முனிவர்கள் ஆச்சாரியர் கோஸ்வாமிகள் அந்த கிரகந்தன் வீட்டுக்கு போறது பத்திய கொடுக்கறதுக்கு. அது எவ்வளவு நேரம் நிக்கினே, ஒரு பால் கறக்குற நேரம் எவ்வளவு நேரம் செய்யலும், ஒரு பால் கறக்குற ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு அரை மத்தியானம் பண்ணி வைங்க. இந்த நேரம் தான் நான் அதுல நின்று பிரச்சாரம் செய்துட்டு வருவினேன். அப்ப 50 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட 2 அல்லது 4 பாலை ஒரு சாதுவுக்கு கொடுக்க ஒருவரும் தவற மாட்டார்கள். அப்போ ஒவ்வொரு குடும்பத்தரும் பாலை தண்ணீர் போர் விநியோகிப்பது வழக்கம். முந்தின காலத்துல பால் அப்படி கறக்கும், அவ்வளவு பாலை கேட்கறவைக்கு கொடுக்க தயாரா இருந்தன. இப்ப என்ன நடக்கு, பாலுக்கு பால தண்ணி தான் விடுபடுது, பால் கலர்ல இருக்கும் தண்ணி தான் கொடுப்படுது. அதால ஒவ்வொரு இடத்திலும் என்னத்தை வளர்க்கணும்னு சொல்லுங்க. எது அந்த தண்ணியில இருந்து பாலை புரிச்சு எடுக்கும் பறவை எது? யார் சொல்லுவீங்க? சொல்றேன். கேட்டது அந்த வாயில இருந்தது சவுண்ட் கேட்டது பாருங்க. அப்ப அன்னப்பறவை அந்த பாலையும் தண்ணியும் அதுக்கு பிரிச்சு பார்க்க தெரியும். இப்ப அந்த அன்னப்பறவை ஒவ்வொரு பால் விக்கிறவன் வீட்டிலும் விட வேணும், அதை பிரிச்சு தாண்டு கேட்கறதுக்கு. பாருங்க, என்னண்டா தண்ணி தான் இருக்கு 30 பாலுக்கு பாயில. அப்ப பாலை தண்ணீர் போல் விநியோகிப்பது வழக்கம். சனாதன தர்மத்தை பின்பற்றும் ஒருவருக்கு பாலை பருகுவதற்கு பசுக்களையும் எருதுகளையும் வீட்டில் வைத்திருப்பது அவரது கடமையாகும். வேத கொள்கைகளை பின்பற்றுவர் பசுக்களையும் பிராமணர்களையும் மதித்து வழிபடுவார். வேதத்துல பிராமணரையும் வழிபட வேணும், பசுக்களையும் வழிபட வேணும். அப்ப பசுவின் பால் யாகத்திற்கு தேவைப்படுகிறது. இத்தகைய யாகங்களை செய்வதால் குடும்பத்தர் ஒருவர் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். பசுக்கன்று காண அழகாக இருப்பதுடன் பசுவிற்கு அது திருப்தி அளிப்பதாகவும் உள்ளது. எனவே அது இயன்ற அளவு அதிகமான பாலை தருகிறது. அந்த பசு கண்டு அந்த பாலை சூப்பினா அப்புறம் அதுல இருந்து பால் எவ்வளவு சுரந்து வருது. அங்க பசுக்கண்டு இல்லாம பாலை எடுக்க முடியுமா? அதான் இப்ப நீங்க வாசிங்க, கன்றற்ற நிலையில பசு நிக்குதுன்றதுக்கு என்ன காரணம்? பாலும் அங்க கிடையாது, பசுக்கு கண்டு இல்லையண்டா அது சந்தோஷமாயும் இருக்க மாட்டுது. அப்ப எனவே அது இயன்றளவு அதிக பாலை தருகிறது. ஆனால் கலியுகத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தின் ஏடுகளில் குறிப்பிடவும் தகாத நோக்கங்களுக்காக கன்றுகள் பசுக்களிடமிருந்து எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக பிரிக்கப்பட்டு விடுகின்றன. ஏன் பிரிக்கப்பட்டு விடுது? கண்டையும் பசுவையும் புறம்பா கலியுகத்துல கசாப்பு கடை கடைப்படுது இல்ல, கசாப்பு கடைகளுக்கு பசுக்களை அனுப்பப்படுது கன்றுகளை பிரிச்சு. பாருங்க, பசு கண்களில் கண்ணீருடன் நிக்கிறது தண்ட. இப்ப நாங்க எங்கட பிள்ளைகளை பிரிஞ்சு இழந்து நிப்போமா நாங்கள் பிரிச்சா? குழந்தை அந்த அது பசு கண்டு முன்னால நிக்க அதுக்கு சந்தோஷமா இருக்குது, பாலை சொரியுது. இப்ப கண்டில இருந்து பசுவில இருந்து அது கண்ட பசுவை பிரிச்ச கண்டு குட்டிய பிரிச்சாச்சு. அப்ப பசு கண்ணீர் விடுது. அது எவ்வளவு பாவம் தெரியுமா? அதுக்கும் ஒரு தாய், 7 தாயில பசு ஒரு தாய், எங்களை மாதிரி தானே அதுவும் தாய். அப்ப அது குழந்தைய பிரிஞ்சு நிக்குது. பாருங்க,
நிக்கிறது. சூத்திரனான பால்காரன் செயற்கையான முறையில் பாலை கறக்குறான். எப்படி முந்தின காலம் கண்ட ஊட்ட விட்டு பாலை கறந்த காலம் தான் முந்தி. இப்ப என்ன நடக்கு? மிஷினை பூட்டி அப்படி பால் பசுவின் ரத்தத்தையும் சேர்த்து அப்படியே இழுக்கிறான். கண்ட பிரிச்சு போட்டு பாலை இழுக்கிறான். அப்ப பாருங்க, பால் இல்லை என்றதும் பசு உடனே கசாப்பு கடைக்கு அனுப்பப்படுகிறது. விளங்குதா? அந்த பசுவில இருந்து பால் கறக்கிறதுக்கு பால் இல்லை. அப்ப அந்த பசு எங்க அனுப்பப்படுது? இனி இது ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லை, கசாப்பு கடைக்கு அனுப்ப வேண்டியதா. அப்ப பால் இல்லை என்றால் செயற்கையான முறையில் பாலை கறக்கிறான். பால் இல்லை என்றால் அது பசு உடனே கசாப்பு கடைக்கு அனுப்பப்படுகிறது. இத்தகைய தொல்லைகளும் காரணமாகும். இத்தகைய பெரும் பாவச் செயல்தான் தற்போதைய சமூகத்தில் உள்ள எல்லா தொல்லைகளுக்கும் காரணமாகும். முதலாவது தொல்லை எங்க துவங்குது? பசுவில துவங்குது. பசுவை பராமரிக்காதன் ஒவ்வொரு கிருகந்தனும் வீட்டுல பசு வச்சு பராமரிக்கணுமாம். அந்த பசுவை பராமரிக்கிறவன் அவன் செய்யற வேலை அவ்வளோ புண்ணியம். அவன் இறக்கும் போது அந்த அந்த நதியின் பேர் தெரியும் கமலாமதாச்சி, அந்த நதியை கடந்துதான் நாங்க அங்கால போகணும். என்ன அந்த பேர் வருது? இல்ல 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 என்னோட என்ன வைதாரணி சரையு நதியா? இல்ல 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 வைதாரணி நதி. வைதாரணி நதியை கடக்க வேணும். அந்த நதியை கடக்கிறேன்னா பசுவின் வாழை பிடிச்சு கொண்டுதான் அதை கடக்க முடியும். இல்லைன்னா அந்த நதி சீலின் சிதலின் ரத்தமாயிருக்கும். அதுக்குள்ளதான் அவன் கடந்து போறான்டா. அதுக்கு எவ்வளவோ கஷ்டம். அந்த பசு இவனை அந்த மெட்டக்கரைக்கு கொண்டு சேர்க்க மாட்டோம். அங்க வெயிட் பண்ணித்தான் நாங்க இருக்கணும் அந்த இடத்துல. அப்ப இங்க செய்யற பசுவின் சேவைய, அந்த பசுவை கொல்லாம பசுவை பராமரிக்கிறவனுக்கு அங்க பசு நிற்கும். அவன் அந்த வாழை பிடிச்சு கொண்டு போவான். அது மட்டும் இல்ல, பசுத்தானம் கொடுக்கணும் கட்டாயம். ஒவ்வொரு கிருகந்தனும் பசுத்தானம் கொடுக்கணும். அந்த பசுத்தானம் கொடுக்க கடைசி அந்த பூசையங்க அந்த பசுவின் அந்த வாளுக்கு கொண்ட கடைசி அந்த பூசை செய்து அந்த வாழை எடுத்து நாங்க நெத்தியில உறைஞ்சிரோம். அந்த பசுத்தானம் கொடுக்க என்னத்துக்கு அது செய்யறோம்? அந்த நதியை கடக்கிறதுக்கு இங்க செய்யறோம். அது அந்த பசுத்தானம் செய்யறது அது சரியான முக்கியம். அப்ப இவ்வளவு முக்கியமான கட்டத்திலே அந்த பசுவை நாங்க கொல்றோம்டா எல்லாரும் எங்க போவோம்? நரக வாசல் திறந்திருக்குது. அவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க போறோம். நாங்க எல்லாருமே எதிர்பார்த்திருங்கோ. இதுதான் நடந்து கொண்டிருக்குது. அதால பசுவதையை ஆறால தடுக்க இயலுமோ தடுக்கத்தான் முற்பெறணும். ஆனா முடியாத கட்டம் அரசாங்கம் செஞ்சு கொடுத்து விடுறானே. அப்ப ஆறால தடுக்க முடியும்? மக்களும் அதை சாப்பிட்டு வியாபாரம் செய்து பாருங்க. சென்னையில பசுவை கொல்லக்கூடாது கேரளாவில கொண்ட பசுக்களை கொண்டு இறைச்சி இங்க வருகுது, அங்க சென்னைக்கு வருகுது. ஆனா அந்த கேரளா ஆற்ற ஆசீர்வாதம் கிடைச்ச இடம் சொல்லுங்க பாப்போம். பரசுராமற்ற ஆசீர்வாதம் கிடைச்ச இடம் அந்த கேரளா. அதாலதான் அங்க மழை ஒழுங்கா பெய்து கொண்டு எல்லாம் பச்சை பசீரண்டு அந்த அங்க இருக்கிற காலங்கள் எல்லாம் சிறந்த காலமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அங்க பூமி நல்லா விளைஞ்சு கொடுத்து கொண்டிருக்குது. அவற்றை ஆசீர்வாதம் அதுவும் அங்க இல்லாம போகுது. அந்த இடம் சென்னையில இருந்து பசுவை கேரளாவுக்கு கொண்டு வரைக்க பசுகள் ஓடிடுமெண்டு பசுவின் கண்ணுக்குள்ள பச்சை மிளகாய் வச்சு சரி கொண்டு போறான். அதை அமர்த்தி வச்சுட்டு கொண்டு வரீங்க. அதுக்கே அதுக்குள்ள ஏத்தி கொண்டு போறத கண்டுகிட்டு இருக்குங்களா? எவ்வளவு அப்படி அடி அந்த பசுக்கள் ஒரு கரைக்கு மூவ் பண்ண எல்லாமே அதுக்கு ஏத்தி இருக்கும். ஏத்தி மிளகாய் என் கண்ணுல சரி கொண்டு போறானே என்னத்துக்கு? அப்ப இப்படிப்பட்ட மனமுள்ள மக்கள் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் ஒரு உயிர், அது ஒரு தாய். இப்ப நாங்கள் எங்கேயோ வாசிச்சது சென்னையில இருந்து கேரளாவுக்கு கொண்டு போறன்றது ஸ்ரீலங்காவிலையும் இப்படித்தான் நடக்குது. ஸ்ரீலங்கா எல்லா இடம் நடக்கு. இப்ப மக்கள் எல்லாம் மாமிச பிரியர்கள் ஆயிட்டுன. இப்ப ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுற அளவுக்கு போகுது. நீங்க என்ன கொஞ்ச காலம் போக மனுஷன் வெட்டி சாப்பிட போறான். நம்ம சாப்பிடுவான். இந்த கலியுகத்திலே அது நடக்கும். பாருங்க, இதை கேட்க வாசிக்கவே கவலையா இருக்குது. பசுவுக்கு இப்படி நடக்குன்னு பார்க்க. பாருங்க, முன்னேற்றம் என்ற என்ன தொழிலுக்கான பொருளாதார முன்னேற்றம் என்ற பெயரில் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பது மக்களுக்கு தெரியவில்லை. கலியுகத்தின் செல்வாக்கு அவர்களை அறியாம இருளிலேயே வைத்திருக்கும். அமைதிக்காகவும் செழுமைக்காகவும் பாடுபடும் அதே சமயத்தில் பசுக்களையும் எருதுகளையும் எல்லா வகையிலும் மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கவும் அவர்களை முயல வேண்டும். இப்ப என்ன நடக்கு நாட்டுல? நாங்கள் அமைதியை காப்பன், செழுமையை காப்பன், ராமராஜ்யத்தை உருவாக்குவோம் என்று சொல்லினேன். எங்க முடியும்? ராமராஜ்யத்திலே எந்த உயிரை கொண்டதாங்க? உங்களால எல்லா உயிரையும் கொல்லாம காக்க முடியுது இல்ல? இப்ப எந்த உங்களால ராமராஜ்யத்தை நிறுவ முடியும்? பசுக்களையும் எதிர்களையும் மகிழ்விப்பதன் மூலம் ஒருவரால் எப்படி மகிழ்ச்சியை சம்பாதிக்க முடியும் என்பது மூடர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இயற்கை சட்டத்தின்படி இதுதான் உண்மை.
ஸ்ரீமத் பாகவதத்தின் அதிகாரத்துக்கு ஏற்ப இக்கொள்கை ஏற்று மனித வர்க்கம் முழுவதும் மகிழ்ச்சி அடைய இவற்றை நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு பசுவில பால் கிடைக்குது, அது இந்த பால்ல இருந்து எத்தனை உணவு உற்பத்தி ஆகுது, அந்த மூத்திரம் கோமூத்திரத்துல எங்களோட பாக்டீரியாக்கள் அந்த தொத்து வியாதிகள் எந்த இருக்கு அது குடிபடுது. சாணகம் வந்து தொற்று நீக்கி கிருமி வீடு சுத்தமாக்குறோம், ஜாகத்துக்கு எடுக்கிறோம், வயல் விதைக்கிறதுக்கு அதே ஒரு பசலை ஆகுது. எவ்வளவு விதத்துல பிரயோசனம் தாரம் உண்டை அழிக்கிறோம் என்று சொன்னா எப்படி இருக்கும்? அதாலதான் இந்த கரீஸ்னா இயக்கத்துல பசு பண்ண வளப்படுது, பசுக்களை பராமரிக்கணும், அதுல இருந்து வர பால் நெய் தயிர்கள் பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்படுது, பிள்ளைகளுக்கு குருகுல பிள்ளைகளுக்கு கொடுபடுது. ஏன் பசுவை கட்டாயம் பராமரிக்கணும். இங்க கூட எங்களை வேட்பாடு கோயில் இங்க இருக்குது, இங்க பசு பண்ணி ஒன்று இருக்குது. விண்டை நமக்கு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஹீட்டர்கள் போட்டு அதுக்கேற்ற பராமரிப்பு நடக்குது. எல்லாரும் போய் அதை விட ஒரு பசுவுக்கு கொண்ட நீங்க அகத்திக்கீரை கொடுங்கோ, அவ்வளவு புண்ணியமா அகத்திக்கீரை கொண்ட பசுவுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா பசுவை பாதுகாக்கணும், வழியே அழிக்க கூடா ஒரு காலமும். ஓகே, 4 தனாமாதாச்சு. பிரபச்ச ரதம் அரூடக கர்தஸ்வர பரிச்சாதம் மேக கம்பீரயாவாச சமோரோபித கர்முக. தனாமாதாஜி. ஓம் மாதாஜி. நான் ஆயத்தம் இல்ல. 4வதா? ஓகே. மொழிபெயர்ப்பு. அம்புகளுடனும் வில்லுகளுடனும் நன்கு ஆயத்தமாயிருந்த பரீட்சித்து மகாராஜன் தங்கத்திலான தேரில் அமர்ந்து இடிமுழக்கம் போன்ற ஆழமான குரலில் அவனுடன், அதாவது சூத்திரனுடன் பேசினார். ஹரே கிருஷ்ணா. பாருங்க, துஷ்டர்களை தண்டிப்பதற்குரிய ஆயுதங்களால் நன்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட பரீட்சித்து மகாராசனை போன்றதொரு தலைவரால் அல்லது அரசரால் முழு அதிகாரத்துடன் கலியுகத்தின் பிரதிநிதிகளை எதிர்க்க முடியும். எப்படிப்பட்ட ஒரு அரசரால? பரீட்சித்து மகாராசா போல ஒரு அரசரால இந்த நாட்டில நடக்கிற எல்லாத்தையும் தண்டிக்க முடியும். அப்ப பாருங்க, அதனால் மட்டுமே இழிவடைந்த யுகத்தை தடுப்பது சாத்தியமாகும். இத்தகைய சக்தி வாய்ந்த நிர்வாகிகள் இல்லை என்றால் அமைதி குலைந்துவிடும். இழிவடைந்த மக்களின் பிரதிநிதியாக வாக்குரிமையால் தேர்ந்தெடுக்கப்படும் தகுதியற்ற அரசாங்க தலைவர் ஒருவர் பரீட்சித்து மகாராசனை போன்ற சக்தி வாய்ந்த ஒரு அரசருக்கு ஒருபோதும் ஈடாக மாட்டார். அரச உடை முக்கியம் அல்ல, செயல்தான் முக்கியம். இப்ப விளங்குதா? எது முக்கியம்? செயல்தான் முக்கியம். அங்க அரச உடை முக்கியம் அல்ல. இப்ப பரீட்சித்து மகாராஜா போல ஒரு அரசர் இந்த கலியுகத்துல இருந்து சொன்னா நாட்டில பயபக்தியோட மக்களை வாழ வைக்க முடியும், சந்தோஷமா வாழ வைக்க முடியும். நாட்டில அரசன் சந்தோஷமா மக்களை வச்சிருக்கும் போது பூமி விளைஞ்சு கொடுக்கும். பூமி விளைஞ்சு கொடுத்தா மக்களுக்கு எல்லாமே தேவைக்கு அதிகமானது எல்லாம் மக்களுக்கு கிடைக்கும். ஓகே, 5 இல்ல யாரும் இனி வாசிக்காம இருக்கிறார்கள். ஓகே. கஸ்துவம் மச்சரணே லோகே பால தமாசி அபலன் பலி நரதேவோ சீவேசனே நடாவத் கருமநாத்வியா. அம்மா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஓ, யார் நீ? பரசாலியை போல் காணப்பட்டாலும் என் பாதுகாப்பில் உள்ள ஆதரவற்றவர்களை நீ கொல்லத் துணிந்தாயே. உடையால் உன்னை ஒரு தெய்வீக மனிதனை, அதாவது அரசனை போல் காட்டிக் கொள்கின்றாய். ஆனால் செயலால் இருபுறப்பெய்திய சைத்திரியர்களின் கொள்கைகளை எதிர்க்கின்றாய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாருங்க, பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைசியர்கள் ஆகிய உயர் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு 2 பிறப்புகள் உள்ளன. ஒன்று பெற்றோர்களால் அளிக்கப்படுவது, மற்றது தகுதி உள்ள ஆன்மீக குருவினால் ஆன்மீக தீட்சை வழியாக அளிக்கப்படுவது. இது யாருக்கு 2 பிறப்பு இருக்குது? பிராமணர், சத்திரியர், வைசியருக்கு 2 பிறப்பு இருக்காம். ஒன்று எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு பிறக்கிறோம் ஒரு பெற்றார், பிறகு ஆன்மீக குருவால தீட்சை எடுக்கிறோம், அதால அடுத்த பிறப்பு 2 பிறப்பு எய்துறோம். எனவேதான் இவர்கள் 2 பிறப்பு எய்தியவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். எனவே பிராமணரை போலவே சத்திரியரும் 2 பிறப்பு எய்தியவரே ஆதரவற்றவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது இவருடைய கடமையாகும்.
சத்திரிய அரசர் ஆதரவற்றவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதிலும் துஷ்டர்களை தண்டிப்பதிலும் பகவானின் பிரதிநிதியாக கருதப்படுகிறார். ஒரு நாட்டுல சத்திரிய அரசன் யாருடைய பிரதிநிதி? பகவானுடைய பிரதிநிதி. ஏன்? துஷ்டர்களை அழிக்கிறதுல அவன் பாதுகாப்போட இருக்கிறானாங்க, தண்டிக்கிறதுல. நிர்வாகிகள் இந்த வழக்கமான கடமைகளில் முறைகேடு ஏற்படும் போதெல்லாம் தெய்வீகமான ஒரு ராஜ்யத்துக்குரிய கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காக பகவான் அவதரிக்கிறார். பாருங்க என்ன நடக்கு, இந்த இப்படியான முறைகேடுகள் எல்லாம் ஏற்படும் போது பகவானே அந்த ராஜ்யத்துக்கு வந்து அவரே அவதரிக்கிறார். அது தேவைப்படைக்க அவர் வாரார் அந்த இடத்துக்கு. ஆனால் இக்கலியுகத்தில் அவை கட்டுப்பாடின்றி கொலை செய்யப்படும். என்ன முறைகேடு ஏற்படும் போதெல்லாம் தெய்வீகமான ஒரு ராஜ்யத்துக்குரிய கொள்கைகள் நிலைநாட்டுவதற்காக பகவான் அவதரிக்கிறார். ஆதரவற்ற மிருகங்கள், குறிப்பாக பசுக்கள், நிர்வாக தலைவர்களால் எல்லா வகையான பாதுகாப்புகளையும் அளிக்கப்பட வேண்டியவை ஆகும். ஆனால் இக்கலியுகத்தில் அவை கட்டுப்பாடின்றி கொலை செய்யப்படுகின்றன. இவ்வாறாக யாருடைய மேற்பார்வையின் கீழ் இத்தகைய விஷயங்கள் நடக்கின்றனவோ அவர்கள் பேரளவில் மட்டுமே இறைவனின் பிரதிநிதியாக உள்ளனர். யாரு இப்ப இறைவனின் பிரதிநிதியாக உள்ளவ பேரளவில? இப்ப நாட்டை ஆளும் அரசர்கள், நாட்டை ஆள்றவ. அப்ப இத்தகைய சக்தி வாய்ந்த நிர்வாகிகள் வெறும் உடையால் மட்டுமே கதியற்ற பிரஜைகளின் ஆளுநராக உள்ளனர். உடுப்பு மட்டும்தான், வெறும் உடுப்பு மட்டும்தான். யாருக்கு ஆதரவாளர்? கதியற்ற நிலையில இருக்கிற பிரஜைகளுக்கு பொய்யான ஒரு ஆதரவுக்கு தான் இப்ப இந்த நாட்டு அரசன் இருக்கிறானே தவிர அங்க எதுவுமே நடக்கிற இல்லை. அப்ப உண்மையில் அவர்கள் இருபுறப் பெய்தியவர்களின் நல்லியல்புகளை பெறாதவர்களும் தகுதியற்ற தாழ்ந்த பிரிவை சேர்ந்தவர்களும் அவரார் சத்திரியன், நாட்டை ஆள்றவன். ஒரு முறை ஆன்மீக வாழ்வை ஏற்காத இழிவான வகுப்பினரிடம் இருந்து நீதியையோ நியாயத்தையோ யாரும் எதிர்பார்க்க முடியாது. எனவே கலியுகத்தில் முறையற்ற நிர்வாகத்தினால் அனைவரும் மகிழ்ச்சியற்றவர்களாக உள்ளனர். எனவே இருபுறப் எய்தாதவர்களை கொண்டிராத மக்களாட்சியில் எல்லோரும் மகிழ்ச்சியற்றவராக இருப்பதால் அது ஒரு கலியின் அரசாங்கமாகத்தான் இருக்கும். இப்ப நாடு ஆற்று அரசாங்கமா இருக்குது, கலியின் அரசாங்கம். இப்ப ஏன் யார் பெருசு? இருபுறப்பெய்தியின பிராமண, சத்திரியர், வைசியர், இவ எல்லாம் இருபுறப்பெய்தியவரா இருக்கணும். அப்ப இருபுறப்பெய்தின ஒரு சத்திரியனால நாடு ஆளப்பட வேணும். இப்ப அப்படிப்பட்டவன் இல்லாதவன் நாடு அவன் கையில இருக்க கதியற்ற மக்கள் துன்பப்படுகின்றன. அப்ப என்ன நடக்குது? எல்லாமே அதர்ம வழியில போய்கொண்டிருக்குது. மகிழ்ச்சி என்றதுக்கு இடம் இல்லாம போய்கொண்டிருக்குது. முந்தி நாட்டு அரசனே வெளியில பிரஜைகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கினியான்றதை போய் பார்க்க போயினேன். முந்தி அப்படி போய்க்கதான் பரிச்சித்து மகாராசா எருது ஒரு காலோட நிக்கிறதும் அந்த கலிபுருஷன் தண்டிக்கிறதையும் பாக்குறார். இப்ப நாட்டரசன் எங்க இருந்து பார்ப்பான்? அவன் அரண்மனைக்குள்ள டிவியில போறதை தான் அவன் பார்த்து கொண்டிருப்பான். வெளியில போகவே மாட்டான் பயத்துல. அப்படி போனாலும் எத்தனையோ பொடிக்காட்டுகள் அவருக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் போய்கொண்டு, அப்ப அவருக்காக உயிர் கொடுக்கிறதார்? இந்த அவருக்காக சம்பளம் வேண்டி கொண்டு பெச்சை எடுத்து கொண்டு நிற்கிறதுகள் தான் கொல்லப்படுதுகள். அரசன் பாதுகாப்பா தான் இருப்பான். கடைசி வந்தாலும் எப்ப இருப்பான் அவன் கடைசி சுரங்கத்துக்கு என்னாலும் போடுவான். அங்கேயும் சுரங்கத்துக்கு அறிவி இருக்கும், என்ன நடக்கின்றதே அவன் பார்ப்பான். அதுக்கு இருந்து இதுதான் அவன் வேலை. ஓகே, 6 அடுத்ததார். அதான் 6 எடுத்துட்டீங்களா? வாசிங்க. எடுத்துட்டேன். ஓகே, வாசிங்க. சுலோகம் வாசி விடுறதா? சுலோகம் பதம் 6. யஸ்தீவம் கிருஷ்ணே கதே தூரம் ஜகாகாண்டி வதன்னா சோச்சோ சியா ஜோட்ஜான் ரகசி ரகரன் வவம் பதம் அர்ஹசி. பொருளுற அடுத்த செக்ஷன்ல இருக்கம்மா. நீங்க முதல் செக்ஷன்ல தான் இது எடுத்த. நீங்கள் அடுத்த செக்ஷன்லாம் பொருளுற இருக்கு. மற்றதை கிளிக் பண்ணுங்க. வரும் மொழிபெயர்ப்பு. அயோக்கியனே பொருளுற. அம்மா நீங்க எடுத்ததுக்கு கீழே இருக்குது மொழிபெயர்ப்பு. அது போடேக்கோ உண்டா போடணும் ராணியக்கா. நீங்க பிரிச்சு போட்டதுல அவ கஷ்டமா இருக்கு. பதம் 6 மொழிபெயர்ப்பு. மாதாஜி நீங்களே வாய்ச்சி விடுங்க. அது அவருக்கு கஷ்டம். அயோக்கியனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் காண்டீப வில்லு ஏந்திய அர்ஜுனனும் மறைந்து விட்டதால்
குற்றமற்ற ஒரு பசுவையும் நீ அடிக்க துணிந்தாயா? அதை மறைவான ஓரிடத்தில் நீ அப்படி அடிப்பதால் நீ குற்றவாளியா என கருதப்பட்டு கொல்லப்பட வேண்டியவனாக இருக்கிறாய். இப்ப பரிச்சித்து மகாராஜா என்ன கேட்கிறார்? பகவானும் காண்டீபதாரியும் மறைஞ்சிட்டினார், அர்ஜுனனும் இல்ல, பகவானும் இல்ல இந்த இடத்துல. அதால நீ என்ன செய்யற? குற்றமற்ற ஒரு பசுவை அடிக்க துணிஞ்சிட்ட. அங்க பகவான் இல்லையன்னு நினைக்கிற, அர்ஜுனன் இல்லையன்னு நினைக்கிற, காண்டீபம் இல்லையன்னு அர்ஜுனன் இல்ல. அதால நீ இப்ப இதை செய்யறாண்ட யார கேள்படுது? கலிபுருஷனை கேட்கிறார் பரிச்சித்து மகாராஜா. அப்ப பாருங்க, அப்ப அப்படிப்பட்டவனை என்னன்னு பரிச்சித்து மகாராஜா சொல்ற? நீ கொல்லப்பட வேண்டியவன், நீ ஒரு குற்றவாளி. பசுவை கொல்ல வர நீ ஒரு குற்றவாளி, நீ இப்ப கொல்லப்பட வேண்டியவன். அப்ப இறைவனை மனதில் இருந்து அகற்றிவிட்டு ஒரு சமூகத்தில் பத்தரான அர்ஜுனனை போன்ற வீரரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் சட்டமற்ற இந்த ராஜ்யத்தை கலியுகத்தின் நண்பர்கள் நன்கு பயன்படுத்தி கொண்டு பசுவை போன்ற தீங்கற்ற மிருகங்களை மறைவான கசாப்பு கூடங்களில் கொன்றுவிட திட்டமிடுகின்றனர். குற்றமற்ற ஒரு குழந்தையை தனியான ஓரிடத்தில் கொல்லும் ஒரு கொலைக்காரனை போலவே கசாப்பு கூடங்களில் இத்தகைய கொலையை செய்பவர்கள் பரிச்சித்து மகாராஜனின் கருத்துப்படி மரண தண்டனை அளிக்கப்பட வேண்டியவர்களாவர். பாருங்க, இப்ப பகவானையும் மனதில இருந்து அகற்றியாச்சு. பகவானை பற்றிய சிந்தனை யாருக்கு இல்லை, அர்ஜுனனும் இல்லை இங்க. அப்ப என்ன நடக்குது? அந்த ராஜ்யத்துல பசுவை கொல்லுப்படுது. இப்ப ஒரு குழந்தைய கொண்ட ஒரு மறைவான இடத்துல கொண்டா எப்படி இருக்கும் ஒரு குழந்தைய? அதையும் இப்ப செய்யறாங்க ஆஸ்பத்திரியில. அதுக்கு நடக்கும். ஒரு குழந்தைய 9 மாதம் அது எவ்வளவோ வலிய தாங்கி அந்த குழந்தைய அந்த ஆஸ்பத்திரியில பிரவசிக்கும் போது அங்க அந்த பிரவசத்தை பாக்குற நேசி அந்த குழந்தைய கொண்ட கொல்றாள்ண்டா எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி மிருகத்தனமான அப்படிப்பட்டவே வேலைக்கு போட்டிருக்கு தானே. அப்ப எப்படிப்பட்ட ஆக்கள் வேலையை நடத்தினே இப்படிப்பட்ட ஆக்களா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்படி எவ்வளையோ குழந்தைகளை கொண்டா பிறகுதான் அவளை பிடிக்கினேன் இங்க பிடிச்சிட்டு திருப்பி விடுகின வேலைக்கு. அப்ப எப்படி இருக்கும்? அப்ப ஒரு குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு பிறப்போதலண்டா இது முதல் குழந்தை பிறப்புற தாய் சுகமா குழந்தைய பெற்றெடுக்கணும்ன்ற ஒரு கவலை. அடுத்த கவலை அந்த குழந்தைக்கு அவ்வளவே ஒண்ணும் செய்யாம இதோட கையில குழந்தை இருக்கணும்ன்றது அடுத்த கவலை. பாருங்க, அப்படியான ஒரு கட்டம் போய் கொண்டிருக்கு இந்த நாட்டில. ஓகே, 7 இன்பம் மாதாஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. பதம் 7. தொம்பாம் ருணால தவலக பாதயுர் ஞான பதாச்சரன் ரிஷரூபேணே கிம் கச்சித் தேவோன பரிகேதய. மொழிபெயர்ப்பு. பிறகு அவர், அதாவது பரீட்சித் மகாராஜன், எருதை பார்த்து கேட்டார், நீ யார்? நீ வெண்தாமரையை போல் வெண்மை நிறம் கொண்ட ஒரு எருதா, அல்லது நீ ஒரு தேவனா? 3 கரங்களை இழந்து 3 கால்களை இழந்து ஒரே காலுடன் நீ நடமாடுகின்றாய். நீ ஓர் எருதின் உருவில் இருந்து கொண்டு எங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கும் ஒரு தேவனா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப பரிச்சித்து மகாராஜா என்ன? பரிச்சித்து மகாராஜன் ஆட்சி காலம் வரையிலாவது பசுவுக்கு எருதிற்கு முளைக்கப்படும் துன்பங்களை ஒருவரால் நினைத்து பார்க்கவும் முடியாதிருந்தது. எனவேதான் அத்தகைய ஒரு பயங்கர காட்சியை கண்டு பரிச்சித்து மகாராஜன் ஆச்சரியப்பட்டார். இப்ப பரிச்சித்து மகாராஜன் காலத்திலே எருதுக்கோ பசுவுக்கோ எந்த துன்பமுமே நடக்க இல்லை. அப்படி துன்பம் நடக்கிறதா அதை பார்த்த உடனே ஆச்சரியமா இருக்குது பரிச்சித்து மகாராஜாக்கு. அப்ப பரிச்சித்து மகாராஜன் ஆச்சரியப்பட்டார். எதிர்காலத்தில் பசுவிற்கும் எருத்திற்கும் விளைய போகும் நிலையை சுட்டி காட்டுவதற்காகவே அந்த எருது இத்தகைய பரிதாபமான நிலையை ஏற்றுள்ள தேவனா என்று அவர் வினாவினார். இப்ப அந்த ஒற்றை காலில் நிக்கிற எருது யார்? பூமாதேவி இல்ல, மகாராஜா. தர்மர் மகாராஜா இவர் முதலாவது. தர்மராஜன் எருது வடிவில நிக்கிறார், ஒற்ற காலோட நிக்கிறார். பசுவின் வடிவில இருக்கிறது பூமி தாய். நல்ல உடையான இந்த அரசன் மாதிரி நிக்கிறது கலிபுருஷன். அந்த நல்ல வடிவான நல்ல உடையெல்லாம் அணிஞ்சு கொண்டு நின்று செய்யற வேலை கீர்த்தரமான வேலை. அதைத்தான் பரிச்சித்து மகாராஜா காண்றார், அங்க தண்டிக்கிறார், ஆச்சரியப்படுறார், அவனை கொல்ல ஒண்ணுமென்று நினைக்கிறார். ஓகே, 8 கமலாமாதாஜி. நீங்க ந ஜாது கௌரவே ராணாம் தோர்தண்ட பரிரம்பிதே
ஊதலே நுபதந்தி அஸ்மின் பினாதே பிராணினாம் சுசம். மொழிபெயர்ப்பு. குரு வம்சத்து அரசர்களின் கரங்களால் நன்கு பாதுகாக்கப்பட்டு வந்ததோர் ராச்சியத்தில் கண்களில் கண்ணீருடன் நீ துக்கப்படுவதை இப்பொழுதுதான் முதல் முறையாக நான் காண்கின்றேன். இன்று வரை பூமியிலுள்ள ஒருவரும் அரசாங்கத்தின் அலட்சியம் காரணமாக ஒருபோதும் கண்ணீர் சிந்தியதே இல்லை. பாருங்க, மனிதர்கள் மற்றும் மிருகங்களின் உயிர்களை காப்பதுதான் ஒரு அரசாங்கத்தின் முதலும் முக்கியமான கடமையும் ஆகும். அரசாங்கம் மனிதருக்கும் மிருகங்களுக்கும் இடையில் உயிரின் விஷயத்தில் வேற்றுமை பாராட்டக்கூடாது. அரசாங்கம் மனிதனும் சரி மிருகங்களும் சரி சமமான நிலையில பார்க்கணும், வேற்றுமை காட்டக்கூடாது. இக்கலியுகத்தில் அரசாங்கமே மிருகவதைக்குரிய நவீன ஏற்பாடுகள் செய்வதை காண்பது என்பது தூய ஆத்மா ஒருவருக்கு பயங்கரமான அனுபவம் ஆகும். அப்ப பரிச்சித்து மகாராஜன் எருதின் கண்களில் கண்ணீரை கண்டு வருந்தினார். மேலும் இதற்கு முன் நடக்காத இத்தகைய ஒரு சம்பவத்தை தமது நல்ல ராஜ்யத்தில் நடந்ததை கண்டு அவர் ஆச்சரியமும் அடைந்தார். உயிரை பொறுத்தவரை மனிதர்களும் மிருகங்களும் சமமாக பாதுகாக்கப்பட்டனர். இதுதான் இறைவனுடைய ராஜ்யத்தில் உள்ள வழிமுறையாகும். அப்ப பாருங்க, இறைவன் நம்பிக்கையோட பக்தர்களா இருக்கும் பொழுது உதிஷ்ண மகாராசா, பிருது மகாராசா, தசரத என்ன சீதேண்டி அப்பாவுக்கு என்ன பேர்? சீதேண்டி அப்பாவுக்கு பேர் இவர் ஜனகர் மகாராஜா. இவைகள் எல்லாற்ற காலத்திலும் நாட்டை அப்படி ஆண்டு வந்தினே. அங்க மிருகவதை நடைமுறையில மக்கள் சந்தோஷமா இருந்தது. வேண்டியது எல்லாமே அங்க கிடைச்சது. தானியங்கள், இந்த கடல், நதி, இதுகளுக்கு சுரங்கங்கள் எல்லாம் தேவையானதை எல்லாம் விளைஞ்சு கொடுத்தது. அப்ப மக்கள் சந்தோஷமா இருந்தின. இப்ப வேந்த கலியுகத்தின் தாக்கத்தால மிருகவதை நடக்க துவங்கிச்சுது. அதால மக்கள் சந்தோஷத்தையே இழந்துட்டின. மிருகத்தையும் பாதுகாக்கிற இல்ல, இப்ப மக்களையும் பாதுகாக்கிற இல்ல அரசாங்கம், மிருகத்தையும் பாதுகாக்கிற இல்ல மக்கள். அப்ப மக்களை பாதுகாக்காத அரசாங்கம் என்ன மிருகத்தை பாதுகாக்கும்? அப்ப எல்லாருமே மகிழ்ச்சியற்ற நிலையில இப்ப இருக்குன கலியுகத்துல. அப்ப இதுகளை கண்டது. அப்ப பரிச்சித்து மகாராஜன் காலங்கள் வந்து இறைவன் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட நாடாக இருந்தது. வேதத்தை மதிச்சு நடந்தது. இப்ப எல்லாமே எதிர்மாறா போய்கொண்டிருக்குது. ஓகே, 9 வந்து தனா மாதாச்சி வாங்க இல்ல சசி மாதாச்சி யாரண்டா. மா சௌரபயத்ர காசோ வயதோ தேவருசலாத்பயம் மாரோதிர் அம்ப பத்திரம் தே காலான மகிசாஸ்தரே. சசி மாதாஜி. மொழிபெயர்ப்பு. சுரபி மகனே, இனிமேல் நீ வருந்த தேவையில்லை. இந்த இளி குல சூத்திரரை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. மேலும் பசுரூபம் கொண்ட தாயே, பொறாமை கொண்ட எல்லா மனிதர்களையும் அடக்கி ஆள்பவனாக நான் வாழும் வரை நீ அழ வேண்டிய காரணமில்லை. அனைத்தும் உனக்கு நன்மையாகவே இருக்கும். ஹரே கிருஷ்ணா. சுரவி பசுவின் மகன் என்றார கூப்பிடுறத எருத பசு இருக்குல்ல, சுரவி பசு பால பொழியும் பகவான் ராஜ்யத்தில் இருக்கும் சுரவி பசுக்கள். பாருங்க, பரிச்சித்து மகாராசனை போன்ற தலைவரால் நாடு ஆளப்படும் போதுதான் பசுக்கள், எருதுகள் மற்றும் புற மிருகங்கள் ஆகியவற்றுக்கு பாதுகாப்பு அளிப்பது சாத்தியமாகும். பரிச்சித்து மகாராசன் பண்பாடுள்ள இருபுறப்பெய்திய சத்திரிய அரசர் என்பதால் அவர் பசுவை தாய் என்று அழைக்கிறார். இப்ப இங்க இதுல சொல்றாருல்ல, பசு ரூபமா கொண்ட தாயே என்று அழைக்கிறார் பசுவை. அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே வளர்க்கப்படும் பசு. சரி, பகவான் செய்கிற வேலை என்ன? எல்லாரோடையும் அன்பு செலுத்தி அவற்ற வேலை என்ன? என்னத்தை பராமரிக்கிறார்? பசுக்களை பராமரிக்கிறார். பசுவு பகவான் வேலை என்ன? பசுக்களோட வசிய குலத்துல வந்து வசியர் குலங்கத்துல நந்தர் விட்ட விருந்தாவனத்துல என்ன பசுக்களை பராமரிச்சு கொண்டு பாதுகாக்கிறார். அதுகளை மேய்ச்சல் நிலத்துக்கு கொண்டு போறார். இதே வேலையை எங்க செய்யறார்? கோலோக விருந்தாவனத்துல அந்த வேலை செய்யறதுல இங்கே அந்த வேலை செய்தவர். அவர் செய்யற வேலை பசுக்களோட புல்லாங்குழல வாய்ச்சி கொண்டு சந்தோஷமா இருக்கிறார். அங்க சுரவி பசுக்கள் பாலை பொழிஞ்சு கொண்டு தெரியுது. அந்த பாலால அந்த புல் வகைகள், தானியங்கள் எல்லாமே அங்க விளையுதாம். அப்ப அவற்ற வேலை. அப்ப பாருங்க, அவர் வந்து முழு முதற் கடவுள், எல்லாருக்கும் தந்தை. அவர்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யம் எங்கள் ஒருத்தருட்டையுமே இல்ல. ஆனா அவர் செய்யற வேலை என்ன? பசுவை பராமரிக்கிறார், மாடு மேய்க்கிறார்.
ஆனா இங்க என்ன செய்யற சாதாரண மக்கள் ஒரு யூனிவர்சிட்டி படிச்சு விட்டா கோட்டு சுட்ட போட்டுட்டா அவதான் கடவுள். கடவுள். பாருங்க எப்படி இருக்கண்டு, பௌதிகமான படிப்புக்கே இவ்வளவு பிரச்சனை இங்க இருக்கட்டா. அப்ப பாருங்க, மக்களின் உருவம்சங்கள் பகவானுடையதை போலவே உள்ளன, அதை போன்றுதான் இங்குள்ள பசுக்களும் ஆன்மீக உள்ள சுரவி பசுக்களின் உருவ அம்சங்கள். இப்ப பாருங்க, இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற இந்த பிரபஞ்சங்கள்ல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஆற்ற உருவாய்ப்போ பகவானுக்கு உருவம் இருக்குது, அவற்றை அமைப்பில இங்க நாங்க இருக்கிறோம். அதே மாதிரிதான் இங்க இருக்கிற பசுக்கள் ஆற்றை அமைப்பு கோலோகத்தில் இருக்கிற சுரவி பசுக்களின் அம்சங்கள் தான் இங்க இருக்கிற பசுக்கள். அங்க உள்ள பசுக்கள் பெரிய பசுக்களும் சந்தோஷமாயும் பாலை பொழிஞ்சு கொண்டே இருக்குது. இங்கேத்த பசுக்களும் பாலை பொழிஞ்சது ஒரு காலம். இப்ப இந்த கலியுண்ட தாக்கத்தால பசுவிலும் பால் இல்ல. அடுத்தது செயற்கை முறையா மிஷினை பூட்டி கறக்குறது, இதுகள் எல்லாமே இங்க நடந்திருக்கு. பாருங்க, உலகில் உள்ள சுரவி பசுக்களின் உருவ அம்சங்களை பெற்றுள்ளன. ஆன்மீக உலகில் உள்ள சுரவி பசுக்களின் உருவ அம்சங்களை பெற்றுள்ளன. ஜட உலகில் மனித சமூகம் மக்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் அளிக்கிறது. ஆனால் அற்புத உணவாகிய பசுவை கொடுத்து மனிதனை காப்பாற்றக்கூடிய சுரவி வம்சத்தை பாதுகாப்பதற்கு எந்த சட்டமும் இல்லை. இந்த பசு என்ன இது, தன் பாலை கொடுத்து மனிதனை காப்பாற்றுதா இல்லையா? இப்ப எந்த குழந்தைக்கு தாய் பால் கொடுக்குது சொல்லுங்க? எந்த பாலை நம்பி இந்த குழந்தைகள் வளருது இப்ப? அப்ப அந்த இதெல்லாம் எந்த பரம்பரையில வந்தது? சுரவி வம்சத்துல வந்ததுதான் இந்த பசுக்கள் எல்லாம். அப்ப சுரவி வம்சத்தை பாதுகாப்பதற்கு எந்த சட்டமும் இல்லை. பசு எருது ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை பரிசித்து மகாராசனும் பாண்டவர்களும் நன்கு அறிந்திருந்தனர். பசுவதை செய்பவர்களை கடுமையாக தண்டிக்கவும் கொன்றுவிடவும் அவர்கள் தயாராக இருந்தனர். பத்தர்களாக உள்ள தலைவர்களும் பொருத்தமான சட்டங்களும் இல்லாததால் பசுவிற்கும் எருதிற்கும் பாதுகாப்பு அளிக்கப்படுவதில்லை. மனித சமூகம் பசு மற்றும் எருதின் முக்கியத்தை உணர்ந்து முக்கியமான இம்மிருகங்களுக்கு முழு பாதுகாப்பும் அளிக்க வேண்டும். இதனால் பசுக்களிடமும் பிராமணர்களிடமும் மிகவும் அன்பு கொண்டவரான கோபிராமண கிதாயசா பகவான் நம்முடன் திருப்தி அடைந்து நமக்கு உண்மையான அமைதியை அளிப்பார். பகவான் கோண்டா பசு பிராமணர், பிராமணர்களுக்கும் பசுவுக்கும் பாதுகாப்பு கொடுப்பவர் பகவான். அதாலதான் பகவானுக்கு இப்படி ஒரு பேர், கோபிராமண கிதாயசா ஜெகத்தித்தாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமகன்னு பகவானுக்கு சொல்றது. அப்ப பாருங்க, பசு எவ்வளவு முக்கிய இடத்துல இருக்குது. பசுவை பாதுகாக்க வேண்டியது எல்லாருடைய பொறுப்பும். தயவு செய்து நீங்க பிள்ளைகளுக்கு அந்த பசு உணவை கொடுத்துடாதேங்கோ. இறைச்சி கடையில அவன் விற்கிற கசாப்பு கடையில விற்கிறதுல வேண்டி அந்த பிள்ளைகளை கொடுத்தீங்கண்டா அவ்வளவு பாவத்தை பிள்ளைகளை கொடுக்குறோன்னு வச்சுக்கோ. அங்க சத்தை நீங்க கொடுக்க இல்லை. எல்லா தாய்மாருடைய எண்ணம் என்னண்டா, இதுகளை கொடுத்தா தான் பிள்ளைகளுக்கு தேவையான சத்து வருதுண்டு. சத்து இதை ஒண்ணும் சாப்பிடாத பரம்பரை வாழ இல்லையா? முந்தின சனம் இவ்வளவு ஆயுளோட வாழ்ந்து ஆயுள் அதற்கு எவ்வளவு கூட இருந்தது, அறிவு இருந்தது அதல்கிட்ட. இப்பத்த மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து அறிவா இருக்கு, மந்த புத்தியில இருக்குது, எல்லாத்தையும் மந்தமாக்கி வச்சிருக்கு. அப்ப தயவு செய்து எல்லாரும் இதுகளை சாப்பிட்றாதேங்கோ. அப்ப இன்றைக்கு நாங்க படிச்சது பரிசித்து மகாராசா இந்த கலிபுருஷனை வரவேற்ற விதம், தண்டிச்ச விதம், பசுக்களை பாதுகாக்க வேணும், எருதை பாதுகாக்க வேணும், இருபுற பெய்தினவையான அரசர்களும் பிராமணர்கள் சத்திரியர் வைசியர் இருபுற பெய்தி இருக்க வேணும். இன்றைய அரசாங்கம் இப்போதைய அரசாங்கம் இருபுற பெய்தி என்னவற்ற கையில நாடு ஆளப்படவில்லை, முட்டாள்களின் கையில நாடு இருக்கு. அதால மக்களும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின. எல்லாத்துமே காரணம் வேத கலாச்சாரத்தை பின்பற்றாம நாங்க நடக்கிறதாலதான் இவ்வளவு துன்பம். அது முக்கியமா பசுவதை நடக்கிறதால இவ்வளவு துன்பம் நடந்திருக்குது. இந்த படிச்சிருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.